வாழ்த்து வரவேற்கிறோம். இன்று 30ஆம் தேதி 6ஆம் மாதம் 30ஆம் தேதி ஜூன் மாதம் 30ஆம் தேதி ஆனி மாதம் 2026ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை கால வேளையிலும் இணைந்திருக்கிறோம். இணைந்திருக்கிறவங்க எல்லோரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம், கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். இன்றைய நாளுக்கான வசனம், சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக அல்லேலூயா என்று கூறப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 150:6. கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. சுவாசமுள்ள யாவும், மனிதர் மட்டுமல்ல, பறவைகள், மிருகங்கள் யாவுக்கும் சுவாசம் இருக்கிறது. அவை யாவும் கர்த்தரை துதிப்பதாக என்று சங்கீதக்காரன் எதிர்பார்க்கிறான். இந்த வகையிலே கர்த்தர் வழி நடத்துவாராக. இன்றைய நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள்: 1 சாமுவேல் 11:12, ஏசாயா 55, பழைய ஏற்பாடிலிருந்தும் புதிய ஏற்பாடிலிருந்து வெளிப்படுத்தல் 19வது 20வது அதிகாரங்கள். இவற்றை நாங்கள் பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். வாக்கு தத்தங்களை அனுப்பி தந்திருக்கிறோம். ஜீவ மன்னாவை அனுப்பி தந்திருக்கிறோம். ஜீவ வார்த்தையை அனுப்பி தந்திருக்கிறோம். தேவனுடன் ஒரு நிமிடம் என்ற காரியத்தையும் அனுப்பி தந்திருக்கிறோம். கர்த்தர் தாமே அந்த காரியங்கள் கூடாக வழி நடத்துவாராக. கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் இணைந்திருக்கிற ஊழியர்களை வரவேற்போம். யாரோ வீடியோவில் வந்திருக்கிறார்கள், அதனாலே பார்ப்பதற்கு கஷ்டமாக இருக்கிறது. அதிகால வேளையிலே சௌரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். எங்களுடன் பாஸ்டர் அன்றன் ராசன் இணையவில்லை. மாலை வேளையிலே எங்களுடன் சௌரி வினோ அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்து இணைந்திருக்கிறார்கள். சௌரன் டொனால்டு அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்து மாலை வேளையில் இணைந்திருக்கிறார்கள். சௌரி சாந்தி அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்து இணைந்திருக்கிறார்கள். எங்களுடன் சௌரி நிர்மலா மரியா, சௌரன் சார்ல்ஸ் அவர்கள் பெங்களூர் இந்தியாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரையும் வரவேற்றுக் கொண்டு இந்தியாவில் இணைய போகிற ஒருவரையும் நாங்கள் வரவேற்போம். இந்த வேளையிலும் நாங்கள் சகோதரி ஜானட்டிடம் ஒப்படைப்போம். அவர் மீதியானவற்றை தொகுத்து வழங்குவார். உங்கள் எல்லோருக்கும் இந்த நாளை கர்த்தர் தாமே ஆசீர்வாதமாக்கி தருவாராக. கர்த்தருடைய கரத்திலே உங்கள் எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் சகோதரி ஜானட்டிடம் மீதியானவற்றை ஒப்பு கொடுப்போம். ஓட்டமாக வழி நடத்துங்கள். ஆமேன். காட் பிளஸ். ஆமென், ஆமென். சங்கம வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே எங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கும் தேசிய குடும்பத்தையும் சொந்ததையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. நேரத்தில் இணைந்திருக்க யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் உங்களோடும் கூட இருந்து சகல காரியத்திலும் வழி நடத்துவாராக. இன்றைய நாளிலே நாங்கள் எங்களுடைய இலக்கு நித்திய ஜீவனை அடைவது. அந்த தேவனுடைய வருகைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். ஆகவே லூக்கா 12:47 சொல்லப்படுகிறது, தன் எஜமானுடைய சித்தத்தை அறிந்து ஆயத்தமாயிராமலும் அவருடைய சித்தத்தின்படி செய்யாமலும் இருந்த ஊழியக்காரன் அநேக அடிகள் அடிக்கப்படுவார். அறியாதவனாய் இருந்து அடிகளுக்கு ஏதுவானவைகளை செய்தவனோ சில அடிகள் அடிக்கப்படுவான். இவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும். மனுஷன் எவனிடத்தில் வேதம் சொல்லுகிறார்கள். தேவனுடைய சித்தத்தை நாங்கள் அறிய வேண்டும். எங்களுடைய எஜமான் யார் என்று எங்களுக்கு தெரியும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்கள் எஜமானாய் இருந்தால் அவருடைய சித்தத்தை நாங்கள் செய்ய வேண்டியவர்களாய் இருக்கிறோம். அவருடைய சித்தத்தை செய்வதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் புத்தியுள்ள ஆராதனை செய்ய வேண்டும் என்று வேதம் எங்களுக்கு கற்று தருகிறது. அங்கு ரோமர் 12:1 இருக்க சகோதரர்களே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், இதிலே 4 காரியங்கள் நாங்கள் செய்ய வேண்டும். அங்கு புத்தியாய் செய்ய வேண்டும். அங்கு முதலாவது தேவனுக்கு பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். 2வது பிரியமான பலி, பிரியமான ஜீவ பலி. எங்கள் ஜீவனையே அர்ப்பணித்து நாங்கள் பலி செலுத்த வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஏனென்றால் உதட்டிங்கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் விரும்புகிறார். அந்த ஸ்தோத்திர பலியை நாங்கள் அவருக்கு செலுத்த வேண்டும். 3வது தேவனுடைய இரக்கத்தை நாங்கள் நோக்கி பார்க்க வேண்டும். தேவனுடைய இரக்கம் இல்லாவிட்டால் நாங்கள் ஒன்றும் இல்லை. ஏனென்றால் நாங்கள் மனுஷ வாழ்விலே தேவ தயவும் எங்களுக்கு வேண்டும், மனுஷ தயவும் எங்களுக்கு வேண்டும். அது மட்டுமல்ல, புத்தி உள்ள ஆதாரண செய்வதற்கு
புத்தி சொல்லுகிற வல்லமையும் வேண்டும் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் அங்கு தேவன் சொல்லுகிறார், நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாய் இருங்கள் என்று சொல்லி இந்த பரிசுத்தத்தை தேவன் விரும்புகிற சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் அங்கு லேவியராமம் 19:2 உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தமாய் இருங்கள் என்று இஸ்ரவேல் புத்திர சபையார் அனைவரோடும் சொல் என்று சொல்லி மோசேக்கு தேவன் சொல்லுகிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. ஏனென்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருந்து மீட்டதுக்கு பின்னர் அவர்கள் வாழ வேண்டிய முறைமையை மோசேக்கு தேவன் வெளிப்படுத்துகிறார். அதே மாதிரி ஏசாயா 6:3 சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்துக்கும் அவருடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். பாருங்கள், இந்த பூமி எவ்வளவு மகிமையாய் நிறைந்திருக்கிறது எங்கள் ஆவிக்குரிய கண்களால் நாங்கள் பார்க்க வேண்டும். ஆவிக்குரிய கண்களால் நாங்க பார்க்கும்போது பரிசுத்தம் எங்களுக்குள்ளே நிறைவாய் இருக்க வேண்டும். பரிசுத்தம் இல்லாம தேவனை நாங்கள் தரிசிக்க முடியாது. அந்த பரிசுத்தம் எங்களுக்குள்ளே இருந்தால்தான் தேவனுடைய அழைப்புக்கும் பொதுவான அழைப்புண்டு. அங்கு ஆலயத்திலே இருக்கும்போது எங்களுக்கு சுத்திகரிப்பின் அழைப்புக்காக இந்த ஓய்வு நாளை எங்களுக்கு தந்திருக்கிறார். அங்கு குறிப்பிட்ட ஊழியத்துக்காக எங்களை அழைத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த ஓய்வு நாள் பரிசுத்தப்படுத்தும்படி எங்களை அழைத்திருக்கிறார். சபை கூடி வருதலை சிலர் விட்டு வருவது போல நாமும் விட்டு விடாமல் ஒருத்தருக்கு புத்தி சொல்ல வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதே மாதிரி ஆசாரியர்களுடைய பரிசுத்தம், ஆலயத்திலே இருக்கிற பொருட்கள் எல்லாவற்றிலும் கூட அந்த பரிசுத்தத்தை காண வேணும் என்று அங்கு தேவனுடைய விருப்பம். ஏனென்றா மக்களுடைய பரிசுத்தத்தை கூட தேவன் விரும்புகிறார். அங்கு சீனாய் மலையிலே அந்த அடிவாரத்திலே தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை அங்கு சந்திக்கிறதுக்கு அவர்கள் 3 நாள் அங்கு அதிலே தங்களை பரிசுத்தப்படுத்த வேணும் என்று சொல்லி எழுதி இருக்கிறது. பாருங்கள், சொல்ல போனால் அங்கு எல்லாவற்றிலும் அவர்கள் உடலாலும் மனதாலும் அங்கு ஆடையாலும் தங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ள வேணும் என்று சொல்லி அங்கு ஊடாக தேவ ஜனங்களோடு ஆண்டவர் பேசுகிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், பரிசுத்தம் தேவனுக்குரிய பரிசுத்த மகிமை என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். தேவன் அந்த இடத்திலே, அந்த சீனாய் மலையிலே அங்கு இறங்கும் போது இந்த மனிதர்கள், இந்த ஜனங்கள் தங்களுடைய உடலினாலும் மனதினாலும் அங்கு ஆடையினாலும் அங்கு பரிசுத்தமாய் இருக்க வேணும் என்று சொல்லி அங்கு ஆண்டவற்ற கட்டளையாய் இருக்கிறது. இன்றைக்கு நாங்கள் எல்லாவற்றிலும் எங்களுக்கு பரிசுத்தத்தை தேவன் தருவார். நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. எங்களை அசுத்தத்துக்கு அல்ல, சுத்தத்துக்கே அழைத்திருக்கிறார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். எங்களுடைய அழைப்புகளை இன்றைக்கு நாங்கள் அசட்டை பண்ணினோமா என்ற நாங்கள் எங்களை ஜீவ பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுக்க முடியாது. ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாய் இருக்கிறதை நாங்க காணக்கூடியதாய் இருக்கிறது. முதலாவது அங்கு பரிசுத்தம் வேணும். 2வது எங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். 3வது தேவனுடைய இரக்கத்தை நாங்கள் நோக்கி பார்க்க வேண்டும். 4வது புத்தி உள்ள ஆராதனை செய்தால்தான் நாங்கள் இந்த தேவனுக்கு உரியவர்களாய் அங்கு தேவனுடைய பிள்ளைகள் என்ற அதிகாரம் உடையவர்களாய் நாங்கள் இருக்க முடியும் என்பதை வேதம் எங்களுக்கு கற்றுத் தருகிறது. நாங்கள் ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். கர்த்ததாமே கூட இருந்து எங்களை வழி நடத்துவாராக. இணையத்தில் இணைந்திருக்க யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் உங்களோடும் கூட இருந்து சகல காரியத்திலும் வழி நடத்துவாராக. நாங்க பாஸ்டர் அவர்களை வரவேற்று கொண்டு எல்லா ஜனங்களும் இன்றைய நாட்கள்ல திருச்சபை மக்கள் அங்கு தேவனை தரிசிக்க கூடியவர்களாயும் பிரியமான ஜீவ பலியாக தங்களை ஒப்பு கொடுக்கவும் அறிந்திருக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்கள். ஏனென்றால் பரிசுத்தம் இன்றைக்கு முக்கியமாய் இருக்கிறது. அந்த சத்து மேற்கொள்கிறார். இதுக்காக நீங்க ஜெபத்திலே கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், சேனைகளின் தேவன் பரிசுத்தர். பரிசுத்தம் இல்லாமல் நாங்கள் உம்மை தரிசிக்க முடியாது.
ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பரிசுத்தமாக்குகிற கர்த்தராக இருக்கிறீர். பரிசுத்த அலங்காரத்தோடு நாங்கள் உம்மை தொழுது கொள்ள எங்களை இன்னும் பரிசுத்தமாக்கும். பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொன்னீரே, அதே போல எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் பரிசுத்தமாக நீர் வரும் பொழுது குற்றமற்றதாக இருக்க எங்களுடைய சரீரங்களை ஜீவ பலியாக உம்மிடத்தில் ஒப்புக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, இந்த உலகத்தில் உள்ள அத்தனை சபைகளும் பரிசுத்தமாக வாழ, பரிசுத்தத்தோடு எங்களை நீர் பரிசுத்தமாகிற கர்த்தர் எங்களுடைய உடலை உம்முடைய ரோமர் 12:1-2 படி எங்களை உம்மிடத்தில் ஒப்புக் கொடுக்கிற எங்களுடைய சரீரம் பரிசுத்தமாக, எங்களுடைய ஆவி, ஆத்துமாக ஒவ்வொன்றும் உமக்கு பிரியமாக பரிசுத்தமாக வாழ நீர் பரிசுத்தமாக இருக்கிறது போல எங்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்தமாக்கி கேது மீன்களும் சேரா மீன்களும் 24 மணி நேரமும் உம்மை பரிசுத்தர் 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 என்று துதிக்கின்றனர். அதே போல நாங்களும் பரிசுத்தமாகி எங்களை உமக்கு பிரியமான மக்களாக, பிரியமான ஊழியக்காரர்களாக, பிரியமான விசுவாசிகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். உம்முடைய வசனத்தினாலே எங்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய அபிஷேகத்தினாலே எங்களை பரிசுத்தமாக்கும். ஒவ்வொருவரோடு நீர் இடர்படும். பரிசுத்தம் இல்லாமல் உம்மை தரிசிக்க முடியாது. உம்முடைய வார்த்தைகளை அறிந்து கொள்ள முடியாது. எங்களை மேலும் பரிசுத்தமாக்கி நீர் வரும் பொழுது கரை தெரியற்றவர்களாக எங்களை உம்மை போல உமது ஆடையை தந்து உம்மோடு வாழுகிற வாழ்வை நீர் எங்களுக்கு தருகிற தேவனாக இருக்கிறீர். உம்முடைய உடையை தருவதற்கு நாங்கள் பெற்றுக் கொள்வதற்கு இன்னும் எங்களை பரிசுத்தமாக்கும். இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிற லெஸ்லி ரீட்டா குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். இந்த ரேடியோ கூடாக போகிற வசனங்கள் ஒவ்வொன்றும் இந்த பாவ சாப வாழ்வுகள் அகன்று மக்கள் பரிசுத்தமாக நற்குணசாலிகளாக மாற நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். இன்னும் பரிசுத்தமுள்ளவன், இன்னும் கேட்கிற ஒவ்வொருவரும் பரிசுத்தமாக உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஜெனன் சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன், கணவருக்காக ஜெபிக்கிறேன், மகனுக்காக, மகளுக்காக, அவர்களுக்கு கொடுத்த பரிசுத்தத்திற்காக, அவர்களோடு நீர் கரம் பிடித்து நடத்துவதற்காக இன்னும் பரிசுத்தமாகி இன்னும் அதிகமான வெளிப்பாடுகளை கொடுத்து வழி நடத்தும்படியாக ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இந்த ஊழியத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களும், கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளும் இன்னும் பரிசுத்தமாகி உம்மை போன்ற பரிசுத்தத்தை இந்த கடைசி காலங்களில கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். நீர் என்னை விசுவாசிக்கிறவன் என்னை போன்ற காரியங்களையும் செய்வான், என்னிலும் பெரிதான காரியங்களை செய்வான் என்று சொன்னீரே, அந்த வசனத்தின்படி எல்லா ஊழியக்காரர்களும் விசுவாசிகளும் ஒவ்வொருவரும் இன்னும் பரிசுத்தமாகி உம்மை போன்ற காரியங்களை செய்து மக்கள் ரட்சிக்கப்பட கிருபை செய்வீராக. ஒவ்வொருவரோடு உடன்படுவீராக. துதி, கன, மகிமை ஒன்றான மெய்த்தவனாகிய உமக்கே செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். ஆமேன், ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களோடும் உங்கள் ஊழியங்களோடும் கூட இருந்து சகல காரியத்துக்கு வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமீன். God bless you sister. God bless you everybody. ஆமேன், ஆமேன். நாங்கள் டோலி சிஸ்டரை வரவேற்றுக் கொண்டு, பரிசுத்தம் இல்லாம தேவனை தரிசிக்க முடியாது. தேவன் பரிசுத்த வாழ்க்கை வாழ ஒவ்வொரு விசுவாசம், ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ கர்த்தர் இந்த நாட்களே அவர்களுடைய இருதயங்களையும் சிந்தைகளையும் ஆளுக செய்யும்படி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆமேன், ஆமேன். நன்றி, நன்றி இயேசுவே. நன்றி அப்பா. நேற்று இன்று மாறாதவரே, இன்றும் எங்களுக்கு ஆண்டவரே நீங்க கிரியை செய்யற தகப்பனா இருக்கப்படியா நன்றி செலுத்துறேன் அப்பா. நேற்று இன்று மாறாதவரே அப்பா, உங்களுடைய வாக்கு தத்தத்தின்படி ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உங்களுக்குரியவர்களாக மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். நீங்க பரிசுத்தர் 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 அப்பா. நீங்க பரிசுத்தரா இருக்கிற போல யாவருக்கும் ஒரு பரிசுத்தமான ஆவியை கொடுத்து உங்களுடைய பரிசுத்தின்படி ஜீவிப்பதற்கு ஆண்டவரே நீங்க ஒவ்வொருவரையும் வழி நடத்தும்படியாக
ஜெபிக்கிற ஆண்டவரே. இலங்கை தேசமுள்ள மக்களுக்கு மட்டும் இல்ல ஆண்டவரே, உலகம் எங்கும் உலாவித்திர உங்களோட பரிசுத்தமான ஆவிக்கு நான் நன்றி செலுத்துறேன் அப்பா. காலை மாலை நேரம் பாட்காமைக்கு ஆண்டவரே எங்களோட திருப்பாதத்துல வந்து நின்று எங்களுக்கு ஜெபிப்பதற்கு தர்ற அந்த பரிசுத்தமான ஆவிக்கு நன்றி செலுத்துறேன். கிருபை நிறைந்த தகப்பனே, இந்த காலை நேரத்துல ஆண்டவரே யாவர் உங்களுக்குரியவராக பரிசுத்தமுள்ளவர்களாக நடப்பதற்கு ஆண்டவரே அவருக்கு ஒரு பரிசுத்தமான ஆவியை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா நீங்க நல்லவர், நீங்க கண்மலையானவர் அப்பா. எங்களை இன்று மட்டும் காத்தவர், இனிமே காக்க வல்லவரா இருக்கிறீங்க அப்பா. உங்களோட வருகை நெருங்கி விட்டது. அப்படி இருதயங்களை சுத்தமாக்குறதாக அப்ப நீங்க அப்பா. அப்பா முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடும் அப்பா உங்களை நேசிப்பதற்கு, உங்கள் மேல் அன்பு வைத்து உங்களுக்குரியவர்களாக மாற்றும்படியாக ஜபிக்கிற ஒரு ஆத்மா ஆவது வழி தப்பி போகாத வண்ணமாக உங்களுக்குள்ள மகிழ்ந்து கலைக்குறுவதற்கு ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உங்களுக்குரியவர்களாக மாற்றும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா. இந்த பாவ உலகத்துல இருந்த உங்களை மீட்டெடுத்தவங்க உங்கள் அன்புக்கு நன்றி செலுத்துற உங்கள் அபிஷேகத்தின் மூலமாக ஒவ்வொரு ஆத்துமாக்களும் ஆண்டவரே உங்களுக்குரியவராக பாவம் செய்கிறவர்களே பாவிகளை ரட்சிக்க வந்த தகப்பனே இவருக்குள்ள ஒரு பரிசுத்தமான ஜீவிப்பதற்கு மக்களுக்குள்ள ஒரு புதிதான அன்பை அபிஷேகத்தை கொடுத்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த கால நேரம் சிஸ்டர் ஜெனட்டுக்கான வருகிறார் அப்பா. தினமும் கூட திருப்பாதத்தில் வந்து நின்று கொடுத்த சிந்தனைகளையும் உங்களோட ஆலோசனையிலும் எங்களுக்கு கற்றுத்தர கிருபைகளுக்கு நன்றி செலுத்துற மகன் தூரத்துல இருந்தாலும் நீங்க கூட இருந்து அவருக்கு கூட உதவி செய்து 1000 பக்கம் 10,000 பேர் எங்கள் பக்கம் விழுந்தாலும் ஆண்டவரே நீங்க அவர்களை காக்க வல்லவரா இருக்கிறீங்க. மகள் செய்யற ஊழியத்துக்காக ஆண்டவரே உங்களோட அபிஷேகத்தை ஊற்றி ஒரு புதிதான ஊழியம் அந்த இளம் நீங்க அவர்களை யூஸ் பண்ணும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. வாக்கு தத்து செய்தர், வாக்கு மாறாதவர். சிஸ்டர் ரீட்டா மறைவில் செய்யற ஊழியங்களும் உங்களுக்கு ஆண்டவரை ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு ஊழியத்தையும் அப்பா நீங்க பொறுப்படுங்க, உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. அவங்க இரத்த கோட்டைக்குள்ள மறைத்து வைங்கப்பா. பாவியும் உங்களோட அபிஷேகத்தினால அதிகமாக ஊற்றப்பட வேண்டும் ஐயா. அந்த அப்பா சீனாய் மலையிலிருந்து அந்த வல்லமை பெறப்பட்டது, அதன்படி அவர்களை ஒவ்வொரு நிமிடம் புதிதாக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. மறுபடி மகேந்திரன் ஐயா செய்யற ஊழியாலையும் அப்பா வார்த்தையின் வெளிச்சத்தை இந்த மாலை நேரம் நடக்க போற ஒவ்வொரு ஊழியங்களையும் கூட கருத்துல கொடுக்கிற, காலை திறக்கம் மாலை வரை நடத்துற ஒவ்வொரு ஊழியத்தையும் கூட கருத்துல கொடுக்கிறேன்பா. வேற சிஸ்டர் பிரதர்ஸ் ஆசீர்வதிங்க, உங்களோட ஜெபாவினால நிரப்பி ஆண்டவரை உங்களுக்குரியவர்களாக இன்னும் அதிகமாக நாங்க உங்களை நேசித்து அப்பா தேவ பயத்தோடு நடப்பதற்கு நீங்க பரிசுத்தமா இருக்க போல எங்களையும் பரிசுத்தமாக்கும்படியாக ஜெபிக்கிறேன். பாஸ்டர் ஆண்டன் ராசனத்துக்கான வருங்க, அவர் கொடுக்கிற வார்த்தையில் அப்பா உங்க வல்லமின் நிறைந்து அதிகமாக அவரையும் அப்பா அபிஷேகத்தை வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த காலை நேரம் ஜெபிக்க வந்த ஒவ்வொருத்தரே உங்களோட கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன், உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. நீங்க பரிசுத்தமா இருக்க போல எங்களையும் பரிசுத்தமாக்கி இன்னும் அதிகமாக உங்களோட நாமத்தை உயர்த்த தந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை மகிமைப்படுத்துவேன் என்று சொன்னபடி கர்த்தரை நாங்க மகிமைப்படுத்துறதுக்கு தந்தை கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். அவரை நாங்க அவருடைய நாமத்தை உயர்த்தும் பொழுது அவர்களை சாட்சியாக நிலைநிறுத்தி வைப்பார். அதுக்கான நன்றி செலுத்த கன மகிமை கர்த்தருக்கே உரியது என்று கூறி ஒவ்வொரு நிமிடம் தேவ பயத்தோடும் தாழ்மையோடும் நாங்க நடப்பதற்கு இன்னும் அதிகமாக அவருடைய கிருபையை கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லா கன மகிமையும் கர்த்தருக்கே உரியது என்று கூறி அவரை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே நன்றி. இயேசுவே நன்றி. ஆமென் 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 ஆமென். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் உங்க குடும்பத்தோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமென் ஆமென் ஆமென். Thank you so much. God bless you sister. நாங்க நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு praise the Lord சிஸ்டர் பிரதர் நிர்மலா சிஸ்டர். praise the Lord. சுகபலங்கள் ஆரோக்கியங்கள் ஓகேயா? பரவாயில்லைங்க சிஸ்டர். இப்ப கொஞ்சம் இன்னைக்கு கூட ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தோம். ஓகே நேற்று ஆமா கொஞ்சம் பரவாயில்லைங்க. ஓகே. நீங்கள் எங்கள் ஜனங்களுடைய அந்த சுயங்கள் ஆணவங்கள் இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறவர்கள் ஒரு மாற்ற நிலைமைக்கு வர கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். அவர்களுடைய உள்ளத்திலே ஆழமான அர்ப்பணிப்பை கர்த்தர் கொடுக்க வேணும். அது தேவனால் அங்கு
தேவ தயவினால் உண்டாக வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஸ்தோத்திர ஆண்டவரே, எங்களை அன்போடு கூட நேசிக்கிற நல்ல தகப்பனே, அருமையான ஜெப வேலைக்காய் முக்க நன்றிகள் எடுக்கிறங்க தாவு. கர்த்தர் நீர் நல்லவரும் வல்லவருமா இருந்து ஒவ்வொரு நாள் ஆண்டவரே எங்களை பாதுகாத்து கொண்டு வழிநடத்துகிற தயவுக்கு உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே இந்த நாளிலும் ஆண்டவரே நீ எல்லா ஜனங்களையும் நேசிக்கிறபடியா கர்த்தரை அறிந்தவர்களும் அறியாதவர்களுக்கும் எல்லா வேளையிலும் ஆண்டவரே உணவு ஆண்டவரே இதோ ஆண்டவரே காற்று மற்ற சூரிய வெளிச்சம் மழை இப்படி எல்லாவற்றையும் பொதுவாக தந்து ஒருவரையும் வஞ்சிக்காதபடிக்கு ஆண்டவரே எல்லாரையும் நேசிக்கிறீர் என்று அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்தீர். ஆனாலும் கூட கர்த்தாவே ஒரு சில மக்கள் உம்மை விட்டு பின்வாங்கி தோங்கியும் உம்மை விட்டு ஆண்டவரே அவர்கள் தூர சென்றும் தன்னுடைய காரியங்களிலே அவர்கள் ஆண்டவரே அப்பா இதோ தேவனுக்கு கொடுக்கிற அந்த கனத்தையும் அந்த மகிமையும் அதை கொடுக்காதபடிக்கு ஆண்டவரே அப்பா அவர்கள் வாழ்கிறதை பார்க்கிறோம். கர்த்தர் இந்த நாளிலும் ஆண்டவரே அங்க வாழ்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொருவரும் ஆண்டவரை இலங்கை தேசத்தில் இருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தருக்கு பயந்துக்கு தன்னை அர்ப்பணிக்கத்தக்கதாய் கர்த்தர் தாமே ஆண்டவரே அவர்களை ஆண்டவரை தூக்கி எடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்கள் என்ன வாழ்க்கையில் இருக்கிறார்களோ கர்த்தாவே அங்கு ஒரு மாற்றம் வரட்டும் ஆண்டவரே. தரித்திரமாய் இருந்தால் ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே நல்ல ஆண்டவரே நிலைமைக்கு வர கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். மனிதன் செய்தால் ஆண்டவரே நான் செய்தேன் என்று சொல்லி காண்பிப்பான். என் தேவன் ஒரு நாளும் ஒரு வேளையும் சொல்லவே இல்லை. இதுவரையிலும் ஆண்டவரே எத்தனையோ ஆண்டவரே பாவியான மனிதர்களையும் அப்பா இதோ வேதனை உள்ள மனிதர்களையும் கர்த்தர் தாமே ஆண்டவரை மரித்து போகிற ஒரு தருவாயில் இருக்கிறவர்களையும் நீ எழுப்பி நின்று உம்முடைய பிள்ளைகளாய் ஆண்டவரே அவர்களை அணைத்து கொண்டு வழி நடத்தினீரே கர்த்தாவே உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். அப்படியாய் தேவனால் ஆண்டவரே அப்பா சிக்ஷிக்கப்பட்ட ஆண்டவரை யோபு ஆண்டவரே உண்மையால் ஆண்டவரை ஒரு நாளும் ஆண்டவரை உன்னை ருசியாதபடிக்கு ஆண்டவரே அவருடைய வார்த்தையில உங்களுக்கு எதிர்ப்பாய் ஒரு வார்த்தை கூட வராதபடிக்கு கர்த்தர் அவனை ஆண்டவரே அந்த விசுவாசத்திலே நிலை நிறுத்தினீரே கர்த்தாவே. அதற்காக உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். அப்படியாய் கொடு கர்த்தாவே. இங்க இருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த நாமத்தினால் ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரை நிலைத்து நிற்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். மனிதர்களால் கூடாதது தேவனால் கூடும் என்ற வசனத்தின்படி ஆண்டவரே இந்த வேளையில் அங்க வாழ்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் வாழ்க்கையிலும் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து ஒரு விசுவாசத்தை ஒரு நம்பிக்கையை கொண்டு வந்து அந்த மக்கள் எல்லாம் தீவிரமா இயேசுவின் பக்கம் நிற்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே ஆண்டவரே அப்பா அந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே எத்தனையோ ஆண்டவரே வேதனைகள் கஷ்டங்கள் ஆண்டவரே போராட்டங்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் ஆண்டவரே என் தேவன் நீர் ஆண்டவரே யாரெல்லாம் ஆண்டவரை நீர் அழைத்து இருக்கிறீரோ கர்த்தாவே அந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே அவர்கள் ஆண்டவரே உண்மையுள்ளவர்களாய் ஜீவிக்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். சோர்ந்து போன ஆண்டவரே ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் ஆண்டவரே என் தேவனுடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் சத்துவத்தை கொடுத்து ஆண்டவரை நிலை நிறுத்தும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தர் உமக்காக ஜீவிக்கவும் உமக்காக எழுந்த ஆண்டவரை பிரகாசிக்கவும் அநேக ஜாதி ஜனங்களுக்கு முன்பாக தேவனின் பிள்ளை என்று சொல்லக்கூடிய அதிகாரத்தை நீர் தந்திருக்கிறீரே அந்த அதிகாரத்தின்படி ஆண்டவரே இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரை மன மகிழ்ச்சியோடு வாழ கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. இலங்கை தேசத்தின் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். அங்கே ஆண்டவரே பல தரப்புப்பட்ட மக்கள் ஆண்டவரை வாழ்கிறதான வேளையில அந்த மக்களுக்கெல்லாம் ஒரு ஆண்டவரை ஒற்றுமையும் அப்பா ஒருவரை நேசிக்கிற குணத்தையும் தந்து ஆண்டவரை வழிநடத்தும்படி ஜெபிக்கிறோம். இலங்கை தேசத்தில் வாழ்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் ஆண்டவரை அப்பா அவர்கள் ஆண்டவரை அப்பா இந்த பாவ வாழ்க்கையிலும் ஆண்டவரை நரகத்தின் வாழ்க்கையிலும் ஆண்டவரை சிக்கி போகாதபடிக்கு ஆண்டவரை என் தேவனுடைய பரிசுத்த சன்னதியிலே நிற்கிற பரிசுத்த வான்களாய் மாற கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படியா என் தேவன் செய்து அந்த இலங்கை தேசத்திற்கு ஆண்டவரை ஒரு உயர்வை நீ கொண்டு வர கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா இதோ ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிற அந்த ஜெபத்தின் மூலமாக ஆண்டவரே அப்பா இதோ கனடா தேசத்திலிருந்து ஆண்டவரே இந்த ஊடகத்தின் மூலமா
குடும்பமாய் ஆண்டவரே பல தேசங்களில் இருந்து நாங்கள் இணைந்த ஆண்டவரே இலங்கை தேசத்திற்காய் ஆண்டவரே ஒரே நோக்கத்தோடு ஒரே எண்ணத்தோடு ஒரே குடும்பமாக ஆண்டவரே இந்த சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். என் தேவன் அந்த இடத்தில் ஆண்டவரே ஒரு நன்மைகளை கட்டளையிடும்படியாய் சுபிக்கிறோம். அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே உண்மை விட்டா யாரும் இல்லை ஆண்டவரே. ஆட்சியாளர்கள் ஆண்டவரே அவர்களுக்கு ஆண்டவரே தேவைப்பட்டவர்களுக்கு உதவி செய்வார்கள், தேவைப்படாதவர்களுக்கு உதாசனம் செய்வார்கள் ஆண்டவரே. ஆனா என் தேவன் பச்சை பார்க்கிறவர் அல்ல ஆண்டவரே. என் தேவன் நீர் ஆண்டவரே எடுத்து நிறுத்தினால் ஒருவனாலும் ஆண்டவரை இதை தள்ள முடியாது ஆண்டவரை, ஒருவரையும் கீழே தள்ள முடியாது ஆண்டவரை. உயர்த்துகிற தேவன் நீர் ஆண்டவரை. உன்னதத்தில் இருந்து ஆண்டவரை இந்த பிள்ளைகள் எல்லாம் கண்ணோக்கி பார்த்து இந்த பிள்ளைகள் எல்லாம் உங்களுடைய சமூகத்தில் ஆண்டவரை எழுந்து பிரகாசிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. அப்படியா என் தேவன் இலங்கை தேசத்தில் வாழ்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் கர்த்தர் நேசிக்கிறபடியா உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம்பா. அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் உதவி செய்யுங்க. அந்த பிள்ளைகளும் ஆண்டவரை மன மகிழ்ச்சியோடு வாழ கர்த்தர் அவர்களுக்கு நல்ல ஆண்டவரை வேலை வாய்ப்புகள் நல்ல வருமானங்களை தந்து வழிநடத்தும்படியாய் சிந்திக்கிறோம். அப்படியே என் தேவன் செய்ய போவதற்காய் உங்க கோடான கோடி ஸ்தோத்திரம்பா. ஜெபித்த தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். அவருடைய சொந்த பந்தங்கள் ஆண்டவரை அங்க இருந்தால் ஆண்டவரை அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்க நீ ஆசீர்வதித்து வழிநடத்த முடியாது ஜெபிக்கிறோம். ஜெபிக்க காத்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆண்டவரும் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். இந்த பிள்ளைகளுடைய ஆண்டவர் குடும்பங்களோ சொந்த பந்தங்களோ இளைஞர்கள் இருந்தால் ஆண்டவரை அந்த பிள்ளைகளும் ஆண்டவரை இதே போல ஆண்டவரும் இடத்துல போராடி ஜெயிக்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படியா அந்த பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இப்ப ஜெபிக்க போகிற இந்த பிள்ளைகளுடைய ஜெபங்களையும் ஏற்று ஆண்டவரை வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இப்படியாய் அருமையான இந்த ஜெப வேலையே ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு நாளும் நடத்தி வருகிறதான சங்கம் ஊடகத்தை நடத்தி கொண்டிருக்கிற லெஸ்லி சகோதரரையும் ஆண்டவரையும் சமூகத்தில் கொண்டு வரும். மகனுக்கு நல்ல ஆண்டவர் ஆரோக்கியத்தையும் பலனையும் தந்து ஆண்டவரை வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இவர்கள் கையிட்டு செய்யற வேலை எண்ணங்கள் இயக்கங்கள் இன்னும் நினைத்திருக்கிற காரியங்கள் எல்லாம் ஈடேற்றி ஆண்டவரே அவளை வாழ்கிறதான இடத்துல ஆண்டவரை நிறுத்தி வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அவருக்காக கொடுக்கப்பட்ட மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மருவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை அவன் சொந்த பந்தங்கள் அங்க இருக்கிறதான சூழ்நிலையில அந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரை மக்கா எழுந்து பிரகாசிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. அந்த இடத்தில் வாழ்கிறதான இடத்துல பிள்ளைகளை ஆண்டவரை அப்பா அவர்களை ஆண்டவரை உயர்த்துங்க. கர்த்தர் அப்படியா நீ செய்ய போவதற்காய் உங்க கோடான கொடி ஸ்தோத்திரம். ஜெப வேலையை ஆண்டவரை தொகுத்து வாழ்கிறதான அருமையான ஜானட் மகளையும் ஆண்டவரை அவருடைய கணவனையும் ஆண்டவரை மகனையும் இந்த சமூகத்தில் கொண்டு வருகிறோம்ப்பா. உமக்காக ஆண்டவரே ஓயாமல் ஓடுகிறேன் இவர்களின் ஓட்டத்தை ஆண்டவரே என் தேவன் ஆண்டவரே நல்ல போராட்டத்தோடு போராடி ஆண்டவரே அநேக ஜாதி ஜனங்களை ஆண்டவரை உன் பக்கமாய் கொண்டு வர இந்த பிள்ளைகளை ஒரு கருவியாய் நீ பயன்படுத்தி வருகிறீர். அதற்காக உமக்கு கோடானி கோடி ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகளுக்கும் நல்ல ஆரோக்கியத்தையும் பலனையும் தந்து ஆண்டவரை அப்பா அவர் வாழ்கிறதுதான் அந்த ஜெர்மன் தேசத்துல இந்த பிள்ளைகளை உயர்த்துங்கப்பா. கர்த்தர் அப்படியா நீ செய்ய போவதற்காக கோடான கொடி ஸ்தோத்திரம். துதியும் கனமும் மகிமை யாவற்றை ஆண்டவரே ஒருவருக்கே எடுக்கிறோம். ஏசு கிறிஸ்து என்ற அற்புதமான நாமத்தினால இந்த ஜெபத்தை எடுக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன் 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 ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களை கைவிட்டு செய்கிற எல்லா காரியத்தோடும் கூட இருந்து சகல காரியத்தையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமேன். நாங்கள் நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு நீங்க கர்த்தர் நீதியை சரி கட்டுற தேவனாய் இருக்கிறார். ஏனென்றால் நாங்கள் நன்மை செய்தால் நன்மையை அறுப்போம், தீமை செய்தால் ஏற்ற வேளையிலே அவர் எங்களை தண்டிப்பார். ஆகவே கர்த்தர் நீதியை செய்கிற கர்த்தர் எல்லா மக்கள் மத்தியிலும் எல்லா தரத்தினர் மத்தியிலும் தேவன் அந்த நீதியை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒடுக்கிற மக்களை தேவன் காண்கிறார். விலாசத்திலே நடக்கிற மக்களையும் காண்கிறார். எல்லாருக்குள்ளும் கர்த்தருடைய நீதி இறங்க வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஹalleluya. ஸ்தோத்திரம் பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர ராஜா, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். முதலாவதாக சங்கமம் வானொலி ஊடகத்துக்கு நன்றிகளை சொல்றேன். அன்றைக்கு சிஸ்டரிடம் நான் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லும் பொழுது சிஸ்டர் எல்லாருக்கும் சொல்லி நீங்க எல்லாரும் ஜெபிச்சிங்க. அதனால கர்த்தர் எனக்கு ஒரு விடுதலை கொடுத்திருக்கிறார். அதற்காக நன்றி செலுத்துகிறேன். இன்னும் கொஞ்சம் இருக்கிற பலவீனங்கள் கூட என்னை விட்டு விலகி போகும்படியாய் தொடர்ந்து உங்களுடைய ஜெபங்களிலே ஜெபிக்க தாழ்மையோடு கேட்கிறேன். கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காக
கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். அநேக இடங்களுக்கு நான் போன போதிலும் மெசேஜ் கொடுக்கவும், ஜீசஸ் ரிடீம்ஸ்ல இருந்து ஒரு குரூப்பை நான் நடத்த கர்த்தர் கிருபை செய்த போதிலும் நான் ஏனோ சங்கமம் ஊடகத்துக்கு மட்டும் எங்களுடைய நிலைமையை நான் சொல்ல கர்த்தர் என் வாயை திறக்கிறார். அது ஏனோ ஒரு தாய் வீட்டு பாசம் போல இருக்குது. அதனால சங்கமம் ஊடகத்துக்கு ஒரு விசை கூட உங்கள் அனைவருக்கும், ஜானட் சகோதரிக்கும், லெஸ்லி ஐயா அவர்களுக்கும் நான் நன்றிகளை செலுத்துகிறேன். அதே போல ஜெபித்த பிள்ளைகளுக்கு யாவருக்கும் கூட நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் தாமே தொடர்ந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திர ராஜா. துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த மாதத்திலே கூட இது கடைசி நாளா இருக்கிறபடினாலே இந்த நாளிலே கூட நின்று நாங்கள் ஒன்று கூடி ஜெபிக்க ஒரே தகப்பனுடைய பிள்ளைகளாக வெவ்வேறு தேசங்களில் இருந்த போதிலும் கர்த்தர் இந்த நாளிலே எங்களை இப்படியாக ஜெபிக்க கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டுமாய் பாதுகாத்த இந்த வருடத்திலே 6 மாதங்கள் எங்களை தாயை போல தேற்றி தகப்பனை போல சுமந்து வந்த உமது கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நீர் ஒருபோதும் மாறாதவர், மறவாதவர், உறங்காதவராயிருந்து உமது பிள்ளைகளை கண்ணின் மணியை போல பாதுகாத்து ஆலோசனை சொல்லி கரம் பிடித்து வழி நடத்து வருகிற உமது அன்பிற்காக நன்றி செலுத்துகிறப்பா. உமக்கு சோத்திரம். இந்த வேலையில கூட ஜெபிக்க கொடுக்கதானே அந்த ஜெப குறிப்புக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, நீர் நீதியை சரி கட்டுகிற தேவனா இருக்கிறீர். நீதி உள்ள நியாயாதிபதியா இருக்கிறீர் அப்பா. நீதி நியாயங்களை செய்கிறவர் மேலே நீர் பிரியமா இருக்கிறீர். அதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஒருவரும் ஆண்டவரே அப்பா நன்மைக்கு தீமை செய்யாதிருங்கள் என்று சொல்லி இருக்கிறீர். நன்மை செய்கிறதிலே சோர்ந்து போகாதிருங்கள் என்று சொல்லி இருக்குதுப்பா வேத வசனங்கள் படி. நாங்கள் நன்மைகளை செய்ய நாங்கள் நீதிமான்களாக நீதிமானாய் இருக்கிற பிள்ளைகளாய் வாழ்ந்திருக்க கர்த்தர் தாமே உதவி செய்யுங்க. ஒருத்தருக்கும் ஆண்டவரே தீமை செய்யாதபடிக்கு ஒவ்வொருத்தருக்கும் நன்மை செய்து உமது நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. அப்படியாக தீமை செய்கிறவர்களை கூட நீர் விசாலத்திலே கொண்டு வந்து நிறுத்தி அவர்களும் உண்மையோடு ஆண்டவரே நீதி நேர்மையோடு வாழ்ந்திருக்க நீர் கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் ஒப்பு கொடுக்கிற ராஜா. ஆமென். நீ நன்மை செய்ய உனக்கு திராணி இருக்கும் போது நீ நன்மை செய்யாமல் போனால் அது உனக்கு பாவமா இருக்கும் என்று சொல்லியிருக்கிறீர். அப்படியாக நாங்கள் எந்த நாளிலும் உமது பிள்ளைகளாக வாழ்ந்திருந்து நீதி உள்ள நியாயாதிபதியாக உமது பிள்ளைகளாக நாங்க வாழும்போது ஒவ்வொருத்தருக்கும் நீதியும் நேர்மையாய் வாழ்ந்திருக்க ஆண்டவர் தாமே எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆவியானவர் தாமே இந்த காரியங்களிலே முழுமையாய் பொறுப்பெடுத்து எங்களை வழி நடத்துகிற உமது அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீதியை சரி கட்டுகிற தேவன் இன்னுமாய் கூட அப்பா நீதியை இந்த நாளிலே நீ சரி கட்டி நீதியாய் வாழ்ந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை எல்லாம் பெற்றுக்கொள்ள ஒவ்வொருத்தரும் பாத்திரவான்களாக இருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்காக சிலுவையிலே சுமந்து எத்தனையோ ஆசீர்வாதங்களை பெற்று கொடுத்திருக்கிறீரப்பா. அந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் நாங்கள் சுதந்தரித்து கொள்ள அதன்படி வாழ கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். ஒரு விசை கூட கர்த்தர் நீதி நியாயங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறபடினாலே உம்மை துதிக்கிறோம். நாங்களும் உமது பிள்ளைகளாய் இருக்கிறபடினாலே நீதி நியாயங்களை செய்து நீதியை சரி கட்டுகிற பிள்ளைகளாய் வாழ்ந்திருந்து ராஜா நன்மை செய்கிறதிலே சோர்ந்து போகாதபடிக்கு இருக்கவும் எல்லா மக்களுக்கும் நீதியை நேர்மையும் செய்ய கர்த்தர் எங்களை விசாலத்திலே நீர் நடத்தி ஆசீர்வதிக்கும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்படியே தேவன் செய்து ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறப்பா. ஒரு விசை கூட ஆண்டவரே இந்த வேலையிலே சங்கமம் ஊடகத்தை உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. இந்த ஊடகத்தை நடத்துகிறதான தேவதாசன் லெஸ்லி ஐயா அவருடைய மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், குடும்பத்தார், மருமக்கள், சொந்த பந்தங்கள் எல்லோரையுமாய் தேவன் நீங்க ஆசீர்வதிங்க. இன்னுமா இந்த ஊடக அடுத்த பரிமாணத்திற்குள்ளே நீர் அழைத்து செல்லும்படியாய் ஜெபிக்கிறப்பா. அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க, அநேகரை பரலோகத்துக்கு நேரே வழி நடத்துற ஊடகமா இருக்க கர்த்தர் தாமே உதவி செய்து இன்னுமா அப்பா தேவைகளை எல்லாம் சந்தித்து ஆசீர்வதிப்பீராக. அதே வேளையிலே சப்பா இந்த நாளிலே கூடப்பா சங்கமம் ஊடகத்திலே இணைந்து பணிபுரிகிற யாவரையுமாய் தேவரீர் கர்த்தர்
அளவில்லாமல் ஆசிர்வதிக்கும்படியாக கூட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்தை தொகுத்து வழங்குகிறதான மகள் ஜானட்டையும் மகளுடைய கணவன் மகனையும் மகளையும் தேவரீர் நீர் இன்னும் ஆசிர்வதித்து அநேகருக்கு இவர்களும் ஆசீர்வாதமாக இருந்து கர்த்தர் நடத்தும்படியா இவர்களின் குடும்பத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஜெபித்த யாவருக்காய் உமக்கு நன்றி. அவர்களின் தேவன் தாமே நீர் ஆசிர்வதிப்பீராக. இனி ஜெபிக்க காத்து கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் அளவில்லாமல் ஆசிர்வதித்து இறுதியாக ஜெபிக்கின்ற மகள் ஏமி புஷ்பராஜை கூட கர்த்தர் நீர் அளவில்லாமல் ஆசிர்வதித்து இந்த குடும்பத்தையும் அந்த மகள் செய்கிறதான ஊழியத்தையும் கர்த்தர் நீர் ஆசிர்வதித்து வழிநடத்தும்படி ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கு ஒருத்தருக்கு ஏறெடுக்கிறோம்ப்பா. இயேசு கிறிஸ்துவின் விலையேறு பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டதோ உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து இன்னும் பலவீனங்கள்ல பலன் தந்து வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். அப்படி உங்கள் அனைவரையுமாய் தேவன் ஆசிர்வதிப்பாராக. ஆமேன். நாங்க சிசிலியாமாவை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். சிசிலியாமா பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எங்கள் இலங்கை தேச மக்களுடைய ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணுங்கள். அவர்களுக்குள்ளே நன்மைகள் விதைக்கப்பட நீதிகள் முளைக்கப்பட கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று எங்கள் மக்கள் மனம் திரும்பி தேவனை ஏற்றுக்கொள்ளுகிற பக்குவம் பெற வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி எப்போதும் உன் வாயில் இருக்கும். அப்பா பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா உம்மை எந்த நேரமும் நாங்கள் கூவி அழைக்கிறோம் அப்பா. அன்பான தகப்பனே, நாங்கள் பேசும்போதும் நாங்கள் ஜெபிக்கும் போதும் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துறதுக்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா. ஆவியானவரே எங்களுக்கு தெளிந்த புத்தியையும் அறிவையும் எப்போதும் எங்களுக்கு தாரும் தகப்பனே. ஆவியானவரே நாங்கள் ஜெபிக்கும் போது எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்தும் தகப்பனே. அன்பான தகப்பனே, இலங்கை தேசத்தை ஆசீர்வதியும் தகப்பனே. அப்பா பிதாவே, அவர்கள் பட்ட கஷ்ட துன்பங்கள் கொஞ்சமல்ல, சொல்ல முடியாத துயரத்தை அவர்கள் கண்டு கொண்டார்களே தகப்பனே. அப்பா பிதாவே, இந்த அரசாங்கம் வந்தது போல ஒரு சந்தோஷத்தை அடைந்தார்கள் என்று நம்பி இருந்தோமே தகப்பனே. ஆவியானவரே, அவராவது நல்ல நிலைமைக்கு கொண்டு வர வழி செய்யும்படி என்ற ராஜாக்கள் மந்திரிமாக்களை ஆசீர்வதியும் தகப்பன். அப்பா பிதாவே, எந்த ஒரு கெடுதியும் இல்லாமல் அவரை பாதுகாத்துக் கொள்ளும் தகப்பனே. அப்பா பிதாவே, இந்த மக்களை ஆசீர்வதியும் தகப்பனே. அன்பான தகப்பனே, இந்த மக்களை ஆசீர்வதியும் தகப்பனே. அவர்களுக்கு ஒரு தெளிந்த புத்தியை கொடுத்துள்ளும் தகப்பனே. ஆவியானவரே, அவர்களோடு கூட இருந்து அவர்களை வழி நடத்துறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. அன்பான தகப்பனே, ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் அப்பா ஓங்கி வளர செய்தலும் தகப்பனே. இந்த போத வஸ்துகள் குடிபோதைகளிலிருந்து அவர்களை விலக்கி கொள்ளும் தகப்பனே. அப்பா தகப்பனே, அவர்கள் இயேசுவை கண்ணோக்கி ஜெபிக்க பண்ணும் தகப்பனே. அப்பா எல்லோரும் ஒன்று கூடி ஜெபிக்க பண்ணும் தகப்பனே. அப்போது இந்த நாடு சந்தோஷமும் செந்தளிப்புமாய் வரச் செய்யும். அப்பா பிதாவே, உம்மை கூவி அழைக்கிறோம் தகப்பனே. மக்களுக்கு நல்ல ஞானத்தை கொடும், புத்தியை கொடும், அறிவை கொடும், திரகாத்திரத்தை கொடும் தகப்பனே. ஆவியானவரே, இந்த பிள்ளைகள் எல்லோரும் ஓங்கி ஜபிக்க செய்தலும் தகப்பனே. இயேசுதான் ஒருவன் என்று எல்லாருக்கும் அறிய பண்ணும் தகப்பனே. அப்பா பிதாவே, உம்மை கூவி அழைக்கிறோம் தகப்பனே. அவர்கள் மேலே நீர் ஒரு அன்பையும் அக்னியாயும் போடும் தகப்பனே. ஆசீர்வாதத்தை பொழியும் தகப்பனே. அப்பா பிதாவே, அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா வீட்டுக்கு இந்த நாட்டிலே அப்பா இந்த வாகனங்கள் மோதி அநியாயமாக இருக்கிறார்களே தகப்பனே, அவர்களை ஆசீர்வதியும் தகப்பனே. அப்பா அவர்களை எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் அந்த வாகனங்கள் போகும்போது அப்பா நீரே கூட இருந்து அவர்களோடு நீரே அவர்களுக்கு வழியை காட்டும் தகப்பனே. நீரே நினைத்தால் எல்லாம் நடக்கும் தகப்பனே. அப்பா தகப்பனே, எவ்வளவு பேர் இறந்து கொண்டிருக்கிறார்கள் தகப்பனே. ஒவ்வொரு நாளும் வாகனத்தில் மோதப்பட்டு அப்பா பிதாவே, அவர்களோடு கூட இருந்து அவர்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றிகள் அப்பா. அப்பா பிதாவே, சிஸ்டர் லேசி என்ன குடும்பத்தை ஆசீர்வதியின் தகப்பனே.
அவர் எங்களுக்கு இந்த சங்கமபா வானொலியை தந்ததுக்காக உமக்கு கோடான கோடி நன்றியப்பா. நாங்கள் ஜெபிக்க வந்து இதிலே நின்று ஜெபிக்கிறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி இயேசுவே. அப்பா பிதாவே, அவரை பாதுகாத்துக் கொள்ளும். அவருக்கு எந்த ஒரு தீங்கும் இல்லாமல் வழி நடத்துறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. அன்பா அந்த தகப்பனே, இந்த சங்கமா வானொலியிலே வந்து ஜபிக்கிற அத்தனை பிள்ளைகளையும் ஆசீர்வதியின் தகப்பனே. அவர்களுக்கு என்னென்ன கேள்வி அவற்றை பெற்றுக் கொடுக்கும்படியாக ஜபிக்கிறேன் தகப்பனே. ஆவியாரவரே கனாசிஸ்டர் குடும்பத்தை ஆசீர்வதியின் தகப்பனே. அவருக்கு என்னென்ன கேள்வியோ அவற்றை நீரே பார்த்து அவர்களை பாதுகாத்து உடனெடுத்ததுக்காக உமக்கு கோடான கோடி நன்றியப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றியம்மா. கர்த்தர் உங்களோடும் உங்களுடைய கணவனோடும் கூட இருந்து ஆரோக்கிய பலன் சுகம் தந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமேன், 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 ஆமேன். நாங்க சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். சிஸ்டர் வேலையில நிக்கிறீங்களா? இல்ல, பிரஸ் சிஸ்டர் இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஓகே. எங்களை தேவன் எங்களை விட்டு விலகாத தேவன், அவர் கைவிடுற தேவன் அல்ல. ஆகவே இந்த விலகாத கிருபையும் விலகாத பிரசன்னமும் எல்லார் மத்தியிலும் அங்கு ரட்சிக்கப்பட்டவர்கள் ரட்சிக்கப்படாதவர்கள் அதை கண்டுகொள்ள தேவனுடைய பிரசன்னம் இன்னதென்று கண்டுகொள்ளக்கூடியதாய், அந்த மகிமையை கண்டுகொள்ளக்கூடியதாய் கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் எல்லாருக்காக இந்த கண்டத்தில் வாழும் எல்லா மக்களுக்குள்ளேயும் ஒரு பூரண ரட்சிப்பு, ஒரு நல்ல பாரமுள்ள இருதயம் வர வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. பரமபிதாவே அப்பா, எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் அப்பா, நீங்களோட கூட காவலா இருக்கிற உமக்கு ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லிக்கொண்டு இந்த ஜெபத்தை உங்களோட பாத படியில நாங்க வைக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஜெபத்தை நீங்க எடுத்து பல்தாரத்துக்காக நன்றி சொல்லிக்கொண்டு ஆண்டவரே அப்பா, நாங்க துதிக்கிற துதிகளும் ஜெபங்களும் வீணாக திரும்பாதபடி, உங்களிடமிருந்து வெறுமனையாய் வராதபடி நீங்க அதுக்கு பல்தாரத்துக்காக தந்ததுக்காக நன்றி சொல்லிக்கொண்டு தகப்பனே, இந்த ஜெபத்தை ஆண்டவரே இந்த நாட்டு ஜனங்கள், இந்த தேசத்தின் ஜனங்கள், இந்த பூமியில நீங்க சுவாசிக்கும் ஜனங்கள் யாவரும் உம்மை துதிப்பார்கள் என்று சொன்னீங்கள் ஆண்டவரே. அப்பா, துதிக்க ஆண்டவரே எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்கிற இந்த ஆவியானவரே அப்பா, அப்பா எங்கள் ஆவியானவரே உம்மை தோற்றுகிறோம் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம் ராஜா, உம்மை துதிக்கிறோம் ராஜா, உம்மை துதிக்கிறோம் ஆவியானவரே. எங்களுக்கு கற்றுத்தாரும் இந்த ஜனங்களை நீங்க பாதுகாப்புக்குள்ள உம்மோட கையுக்குள்ள வச்சுக்கிறதுக்காக, உம்மோட கருத்துக்களை அவர்களை அணைத்து வச்சுக்கிறதுக்காக இந்த ஜனங்களை நீங்க ஜெபிக்கப்பட்ட ஜனங்களும் ரட்சிக்கப்பட்ட ஜனங்களும் ரட்சிக்கப்படாத ஜனங்களையும் நீர் நேசிக்கிறவராய் இருக்கிறீர் தகப்பனே. அப்பா, எங்களை போல இந்த ஜனங்களும் ரட்சிக்கப்படாத ஜனங்களை நீ கூட்டணிக்கிறதுக்காக இன்னுமாய் நீ பொறுத்திருக்கிறதுக்காக சுவாமி உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இன்னுமாய் நீங்க பொறுமையாய் இருக்கிறதுக்காக, இந்த ஜனங்கள் மேல நீர் பொறுமையாய் இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் சுவாமி. ஆண்டவரே கத்தா அப்பா, நீர் எங்களை வழி நடத்துறவரா இருக்கு. இந்த ஜனங்களை நீங்க வழி நடத்த பாதுகாப்பையா, பாதுகாப்ப உம்மோட சட்டைக்கிழங்களை வச்சு பாதுகாக்கிறதுக்காக சோத்திரம் சொல்றேன் சுவாமி. அப்பா, அப்பா எங்களோட கூட எங்க அப்பாண்டு கூப்பிடுற உரிமையை இந்த ஜனங்களுக்கு தந்ததுக்காக ரசிக்கப்பட்ட ஜனங்களும் நாங்கள் எல்லாரும் உம்மை நோக்கி விண்ணப்பம் எடுக்கிறோம் தகப்பனே. அப்பா, இந்த ஜனங்களை பார்த்துக்கொள்ளும், எங்களை பாதுகாக்கிறவரே உமக்கு சோத்திரம். தேசங்களா ஆண்டவரே அப்பா, ஒவ்வொரு நடக்கிற வியாதியிலையும் ஆண்டவரே, இந்த வெக்கை கூடி மரணித்து இருக்கிற நேரங்கள்லயும் ஆண்டவரே நீர் துணை இருக்கிறதுக்காக, இந்த ஜனங்களுக்கு வெயில காலத்திலையும் நீர் குளிர்மையை கொடுக்கறதுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. வெயிலாயிலும் இருளாயிலும் மழையாயிலும் எங்களை எதுவும் சேதப்படுத்தான்னு சொன்னவர் அல்லவா நீங்க ஆண்டவரே. இந்த ஜனங்கள் இன்னுமாய் நீங்க எத்தனையோ ஜனங்கள் வருத்தப்பட்டு ஆண்டவரை மயங்கி விழுகிறதையும் தண்ணி இல்லாம தவிக்கிறதையும் பாக்குறீங்க ராஜா. அப்பா, இந்த ஜனங்களோட கூட இருங்கப்பா. இந்த வெக்க காலத்துல எல்லாமே அளவாய் தாரவர் நீரப்பா. எல்லாம் எங்களுக்கு தேவையானது தந்தவர் அப்பா. வானத்தையும் பூமியையும் எல்லாவற்றையும் நாங்கள் பாவிக்கிற எல்லாவற்றையும்
ஆண்டவரே எல்லாத்தையும் நீர் தந்தவராக இருக்குது. இந்த பூமியில எங்களுக்கு சுதந்திரத்தை தந்த ராஜாதி ராஜா, எங்களுக்கு பார்த்து பார்த்து எல்லாத்தையும் தந்தவராய் இருக்கிறீங்க ராஜா. அப்பா, இந்த வெக்க காலங்கள்ல இருந்து இந்த பிரான்ஸ்லயும் ஜெர்மன்லயும் கனடாவிலையும் அதிகமான வெப்பநிலையை கூடி இருக்கிறதப்பா கேள்விப்படுறோம் ஆண்டவரே. அதுல ஜனங்கள் தத்தளிக்கிறத நாங்க இப்போ கேட்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இதுல இருந்து விடுதலை தாரும் ஐயா. கைவிடாத தேவன் என்று சொன்னீங்க, எங்களை கைவிடாத தேவன் அப்பா. நீர் கைவிடாதது வரப்பா, எங்களோட கூட இருங்க ராஜா. இந்த ஜனங்களோட வெக்க நிலைமையில இருந்து எங்களை பாதுகாப்பு தாங்க தாப்பனே. அப்ப அந்த ஜனங்கள் ஒவ்வொருவரையும் இலங்கை தேசத்துல இருக்கிற வெப்பநிலையில இருந்து, ஒவ்வொருவரையும் இந்தியா தேசங்கள்ல இருக்கிற வெப்பநிலை வறுமை நிலையில இருந்து அப்பா, இந்த ஜனங்களை நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க அப்பா. அப்பா, இந்த வாகனங்கள் ஓட்டுறது அப்பா, அதுல இருந்து ஒவ்வொரு செய்தியிலையும் நாங்க கேட்ட வண்ணம் இருக்கிறோம். நாங்க உங்களுக்குள்ளேயே அந்த செய்திகளை நாங்க வச்சிருக்கிறோம் ராஜா. அப்பா, இவ்வாறான செய்திகளை கேட்டு நாங்க பயப்படாமலும் ஆண்டவரே உம்மட்ட அந்த ஜனங்களை தந்துட்டோம் ஆண்டவரே. பார்த்து வாகனங்களை ஓடும்படியாக ஆண்டவரே, இந்த வெக்க நேரங்கள்ல அரசாங்கம் அறிவிக்கிற செய்தியும் படி நாங்க ஞானமா நடக்க எங்களுக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே. அப்ப அந்த ஜனங்களோட கூட இருந்து நீர் அல்லவா எங்களை வழி நடத்துற தேவன். உண்மையன்றி நாங்கள் யாரிடம் போவோம் தகப்பனே? நீர் எங்களோட வழி நடத்துறவரப்பா, எங்களை பார்த்து பார்த்து நேசிக்கிறவராயிருக்கிறீர். எங்களுக்கு நீங்க இரக்கம் காட்டுறவராயிருக்கிறீங்களப்பா. அப்பா, எங்களுக்கு அந்த அன்பை சொல்லி தந்த என்ன போல நீங்களும் மற்றவர்களை நேசின்னு சொல்லி தந்த தேவன் அல்லவா நீங்க. எங்களை கைவிடாத தேவன் அல்லவா நீங்க. இன்னுமாய் எங்களை சேர்த்து கூட்டி எங்களை ரட்சிப்புகளை கொண்டு வந்து நடத்துறவராய் இருக்கிறீங்கப்பா. இன்னுமா ஜெபிக்கிற நேரங்களை எங்களுக்கு தாரவராய் இருக்கிறீங்க. இந்த ஆண்டு ஜெபிக்க இன்னும் எங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்து இந்த வானொலியில இணைந்திருக்கிற அத்தனை பேரையும் நீங்க ஆசீர்வதிக்கும்படியாக, அவர்களுடைய தேவைகளை நீங்க சந்திக்கும்படியாக ராஜா. அப்பா, இந்த வானொலி மூலம் ஆண்டவரே எங்களுக்கு இணைத்து தந்த அந்த ஐயாவை நாங்க வாழ்த்துகிறோம். ஜேசப்பாவின் நாமத்துல வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நேரத்தை எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை பல பேரையும் இணைத்து கொண்ட வராதவர்களையும் வர முடியாதவர்களையும் அந்த தடைகளை நீக்கி போடுறவராய் இருக்கிறீங்க. வானொலி நேரங்கள்ல வர முடியாம நாங்க தவிக்கிற நேரங்களை ஆண்டவரே, அதை நீர் தவித்து போடுறவராய் இருக்கிறீங்கப்பா. நேற்றைய தினம் நான் சுகமில்லாம இருந்தேன், அதனால கேட்டுக்கொண்டு இருந்தேன். அதனால என்னால ஜெபிக்க முடியாம இருந்தது ஆண்டவரே. அதுக்காக என்னை மன்னித்து கொள்ளுங்க. ஆனாலும் பிற்பாடு நீர் எனக்கு சுகம் தந்ததுக்காக இவ்வேளையில நான் நன்றி சொல்லுகிறேன். இப்படி எத்தனையோ பேர் வந்து தவிக்கிறார்கள் ஐயா, நேரம் இல்லாமல் ஆண்டவரே. தடைகளை நிமித்தம் ஆண்டவரை வர முடியாமல் இருக்கிற பிள்ளைகளை இந்த இணையத்துல வந்து ஜெபிக்க முடியாம தடைகள் வாரத, அந்த தடைகளை உடைக்கிற ராஜா நீங்க. உடைத்து போடுறவராய் இருக்கிறீங்க அந்த தடைகள். அந்த பிள்ளைகள் வாஞ்சியோட இருக்கிறார்கள் வந்து ஜெபிக்கிறதுக்கு. அவ்வளவு பேரையும் பாதுகாத்து கொள்ளுங்க ஐயா. அப்பா, இந்த வினோ சகோதரிக்காக ஒரு ஜெபம் எடுக்கிறேன். அந்த பிள்ளைக்காக ஜெசிம்மாவை ஆண்டவரே சிறு வயதுல இருந்து பார்த்து வந்து ஜெசிம்மாண்டு கல்யாண நாள் நீர் நடத்தி வைக்கிறதுக்காக உம்முடைய ஆசீர்வாதம் அந்த பிள்ளை மேல, குடும்பத்தின் மேல இருக்கட்டும் ஆண்டவரே. வினோ மேல இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா, நீங்க இந்த காரியத்தை நடத்தி தாரத்துக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறேன் ஐயா, நன்றி சொல்லுகிறேன் அப்பா. அப்பா, இதுல வந்திருக்கிற ஜென சௌதரியை, நிர்மலா சௌதரி, ஒவ்வொருவரையும், டொனால்ட் பிரதரையும் ஐயாவையும் அப்பா, இதுல வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் ஆண்டவரே உம்மோட கண்மலையில வச்சு அப்பா பாதுகாக்கிறதுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறேன் அப்பா. அப்பா, எங்களை தொடுறவன் உம்மோட கண்மலையை தொடுறண்டல்லவா நீங்க சொன்னீங்க ராஜா. அது போல எங்களை கண்மலையில வச்சு பாக்குறதுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஐயா. அப்பா, நன்றி சொல்லுகிறோம் அப்பா. உங்க பாதம் சரணடைந்தோம் ஐயா. நாங்க உங்க அடிமை ஐயா. நாங்க உங்க பாதம் சரணடைந்திருக்கிறோம் ராஜா. நாங்க உங்க அடிமை ராஜா. நாங்க உங்க அடிமை ராஜா. அப்பா, எங்களை கண்ணோக்கி பாக்குறதுக்காக இந்த ஜனங்கள் ஒவ்வொரு தேசத்துல இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் கருத்தில் கொண்டு பாதுகாக்கிறதுக்காக அவர்களை நீங்க இன்னுமா இரக்கத்திலே ஆண்டவரே, இன்னுமா உங்க இரக்கம் எங்களுக்கு வேணும் ஐயா. ஐயா, இன்னுமா உங்க தயவு எங்களுக்கு வேணும் ஐயா. ஐயா, உங்க தயவுக்காக முழங்கால் இட்டு இருக்கிறோம் ஆண்டவரே. உங்க இரக்கத்துக்காக நாங்க முழங்கால் இட்டு இருக்கிறோம் ராஜா. அப்பா, எங்களை பாத்துங்க ஐயா, எங்களை பாருங்க ஐயா. அப்பா, அப்பா, எங்களை
பாருங்க ஐயா. அப்பா எங்களை மறந்து விடாதீர் ராஜா. அப்பா நீர் மட்டும் இல்லையண்டா நாங்க யாவரின் மூலமாய் போயிருப்போம் அல்லவா. அப்பா நீர் எங்களை பாதுகாத்தது நிமித்தம் நாங்க இவ்வளவு நோய்களும் கொள்ளைகளும் சண்டையிலும் வந்த போதும் இவ்வளவு பேரை நீர் பாதுகாக்கிறதுக்காக நன்றி. இனிமா எங்களோட கூட இருக்கிறதுக்காக நன்றி. அப்பா அந்த வெனசுலா நாட்டிலே ஆண்டவரே, அப்பா அப்பா அந்த நாட்டுல நடந்த அந்த சேதத்தின் நிமித்தம் எத்தனையோ ஜனங்கள் ஆண்டவரே தாய் பிள்ளை இழந்து கணவன் மனைவி பிள்ளைகளை இழந்தும் என்ற செய்திகளை கேட்டிருக்கிறோம் ஆண்டவரே. அந்த தேசத்தை ஆண்டவரே சுத்திகரியும் ஆண்டவரே. உங்க ரத்தத்தை பூசுறம் அந்த தேசத்துல ஆண்டவரே. இனிமேல் அந்த இடத்துல பூமி அதிர்ச்சி வராதபடி ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு இந்த வக்கைகளுக்கும் ஒவ்வொரு நாட்டிலையும் பூமி அதிர்ச்சி என்ற அதிர்ச்சி வராதபடி நீர் பாதுகாத்துக் கொள்ளும். அந்த ஜனங்கள் இழந்த ஜனங்கள் ஆண்டவரே அவர்களுக்கு நீர் ஆறுதலா தேற்றுவாளராய் இருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. கோலும் தடியுமாய் இருந்து தேற்றவராய் இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறேன் ராஜா. பாதுகாத்துக் கொள்ளுங்க ஐயா. அந்த தேசங்களை நடந்த ஒவ்வொரு விளைவிலையும் அப்பா ஒவ்வொரு செய்திகளையும் கேட்கும் போது ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்க பாக்குறோம் ராஜா. நாங்க யாரிடம் போவோம் ராஜா. உம்மை நோக்கி பாக்குற ஒவ்வொரு விளைவையும் கேட்கும் போது ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நன்றி சொல்லுகிறேன் ராஜா. உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி சொல்லுகிறேன் ராஜா. உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. அப்பா சங்க நிகழ்ச்சியில வானிலையில இணைந்திருக்கிற அத்தனை பேர் ஆண்டவரே உங்களோட பாதத்துல வைத்திருக்கிறோம் ஆண்டவரே. அவர்களை ஆசீர்வதிங்க. அவங்க தேவையில சந்திங்க ஐயா. அப்பா சுக பலங்களை கொடுங்க ஐயா. அப்பா ஆண்டவரே உங்களுடைய ஜெபத்துல உள்ள பேரையும் வைத்துக்கொண்டு இயேசுவின் நாமத்துல ஜெபம் கேட்டு நிக்கிற நல்ல பிதாவே. ஆமேன் 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 ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் பிள்ளைகளோடும் பேர பிள்ளைகளோடும் கூட இருந்து எதுவாய் நடத்திப்பாராக. ஆமேன் ஆமேன் ஆமேன். நாங்க டொனால்ட் பிரதர் அவர் வரவேற்று கொண்டு பிரைஸ் தி லார்ட் பிரதர். நீங்க தேசத்துக்காக யுத்த தேசங்கள்ல இருக்கிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் அறிவார். ஆகவே அந்த மக்களுக்கு ஒரு பயத்தில் இருந்து அவர்களுக்கு ஒரு விடுதலை உண்டாக நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. இந்த பிதாவே தேவனே பொறுப்படுங்களப்பா. இந்த வேண்டுகோளை உடைய பாதத்திலே வைக்கிறேன்ப்பா. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவனே அப்பா, நீங்க சொல்ல ஆகும், நீங்க கட்ட நிற்கும் தேவனே. ஒவ்வொரு தேசங்களையும் அப்பா, விசேஷமா இந்த யுத்தம் நடக்கிற தேசங்கள், இஸ்ரேல் தேசத்தை பொறுப்படும் அப்பா, ஈரான் தேசத்தை பொறுப்படும் அப்பா, ரஷ்யா தேவனே, யுக்ரைன், அமெரிக்கா, ஒவ்வொரு தேசங்களும் அப்பா, எங்கெங்க யுத்தம் நடக்குது ஒவ்வொரு தேசங்களையும் பொறுப்படுங்கள் அப்பா பிதாவே. பட்சபாதம் இல்லாத தேவனே பொறுப்படுங்கள் அப்பா பிதா. ராஜாவே, இஸ்ரவேலின் தேவனே, ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோப்பின் தேவனே அப்பா, இஸ்ரவேல் தேசத்து மக்களை தேவனே பறந்திருப்புங்க அப்பா. ரட்சித்துக் கொள்ளுங்க, மீட்டுக் கொள்ளுங்க. உடைய கல்வாரி சிலுவையின் பரிசுத்த ரத்தம் எருசலேம் வீதிகளிலே தேவனே அப்பா ஊற்றுண்ட தேச ராஜா தேவனே, உடைய பரிசுத்த ரத்தம் சிந்தின இந்த பூமியுள்ள மக்களை நீங்கள் மீட்டு ரட்சியுங்கள் அப்பா இயேசு ராஜா. இவர்களுடைய பலத்தினால் அல்லப்பா, பராக்கிரமத்தினால் அல்ல, ஆயுதங்களால் அல்லப்பா பிதாவே. தேவனே உம்முடைய ஆவியினாலே ஆகும் என்பது தேவனே இந்த இஸ்ரவேல் மக்கள் அறிய உணர தேவனே உணர்வுள்ள இருதயத்தை கொடுங்களப்பா. உண்மை அறிகின்ற அறிவை கொடுங்கள் தேவனே. ஓ நன்றி இயேசு ராஜாவே, நன்றி அப்பா பிதாவே. ஓ நன்றி என் தேவனே. கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பா போல் ஜெருசலேமே உன்னை கூட்டி சேர்க்க எனக்கு மனதா இருந்தால் உனக்கோ மனதில்லை என்று சொன்னீங்க இயேசு ராஜாவே என் தேவனே. அப்பா பிதாவே என் தேவனே கிருபை செய்யுங்கப்பா. இந்த ரத்தம் எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் வரும் என்று சொல்லி கேட்டார்கள் இயேசு ராஜா. என் தேவனே இவளுடைய மனதை திருப்பங்க அப்பா பிதாவே. ஒரு புதிய இதயத்தை கொடுங்க இஸ்ரவேல் மக்களுக்கு, ஒரு புதிய ஆவியை கொடுங்கள் அப்பா. நீங்கள் விட்டு போன சமாதானத்தை கொடுங்கள் அப்பா பிதாவே. தேவனே இந்த யுத்தங்களுக்கு தேவனே அப்பா நீங்கள் இதற்காக யுத்தம் செய்யுங்க இஸ்ரவேலுக்காக. ஓ வழக்காடுங்கப்பா, நீதி செய்யுங்கப்பா. இஸ்ரவேலை சூழ்ந்து உள்ள தேசங்களப்பா பிதாவே, லிபனான் தேசத்தை பொறுப்படும் அப்பா பிதாவே. இந்த மக்களை மீட்டு ரட்சியுங்களப்பா பிதாவே. தேவனே அங்குள்ள தேவனே எல்லா இயக்க கிரிகள் எல்லாம் தேவனே பிசாவுடைய கிரிகள் எல்லாம் சேர்ந்து போவதாக அந்த மக்களை மீட்டு ரட்சியுங்களப்பா இயேசு ராஜாவே. எல்லா அழிவில் நின்று தேவனே இந்த மக்களை மீட்டு ரட்சியுங்களப்பா பிதாவே. இஸ்ரவேலுக்கு எதிராக தேவனே எழும்புற மக்கள் தேவனே அழிந்து போகல என்று நீங்க சொன்னீங்க ராஜா. தேவனே கிருபை செய்யுங்களப்பா. இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிறோட நான் ஆசீர்வதிப்பேன், சவிக்கிறோட நான் சவிப்பேன் சொன்ன தேவனே அப்பா பிதாவே கிருபை செய்யுங்க. இஸ்ரவேலுக்கு எதிராக எழும்புற ஒவ்வொரு தேசங்களை மீட்டு ரட்சியுங்களப்பா பிதாவே.
தேவனே கிருபை செய்யுங்கப்பா. அந்த தேசத்தில் அதிகாரிகளை புறப்படும் அப்பா. சுசமா ஈரான் தேசத்தை புறப்படும் அப்பா. அங்குள்ள தலைவர்கள் அதிகாரிகளை புறப்படும் தேவனே. அவள் மீது உம்முடைய ஆவியை ஊற்றுமையா அக்கினியை போடுங்க. கல்லான இருதயத்தை எடுத்து சதையான இருதயத்தை கொடுங்கப்பா. மதங்களுக்கு பின்னாடி கிரியை செய்கிற ஆவிகள் எல்லாம் நிர்மூலம் என்று சேர்ந்து போவதாக. எல்லா பாலாக்கின் ஆவிகள், ஆமானின் ஆவிகள் நிர்மூலம் என்று சேர்ந்து போவதாக. தேவனே கிருபை செய்யுங்களப்பா. நீங்கள் சமாதானத்தை தேவனே பூமி தேசம் சித்தம் மாத்திரமே செய்யுங்கப்பா. உங்களுடைய சித்தம் மாத்திரமே செய்யுங்கப்பா பிதாவே. நன்றி ஆவியானவரே, நன்றி அப்பா பிதாவே. தேவனே உன்னுடைய நினைவு என்னுடைய நினைவல்ல, உன்னுடைய வழிகள் சொன்ன தேவனே. இந்த தேச தலைவருடைய நினைவுகள் வழிகளை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க தேவனப்பா பிதாவே. உம்முடைய சித்தத்தின்படி தேச தலைவர் அதிகார இருதயங்களை திருப்புங்கப்பா இயேசு ராஜாவே. தேவனே இவளுக்கு ஒரு புதிய இருதயத்தை சிருஷ்டிங்க. அவளுக்கு ஒரு புதிய ஆவிய கொடுங்களப்பா. ஒவ்வொரு தேசத்தில் அதிகாரிகளுக்கு, தேசத்து மக்களுக்கு அப்பா பிதாவே. தேவனே கிருபை செய்யுங்க. உம்முடைய கற்பனை கட்டளைக்குள்படிய கிருபை செய்யுங்கப்பா. பூமியுள்ள சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவியுங்கள் சொன்னீங்க ராஜாவே. உம்முடைய வேத வார்த்தை தேவனே இந்த மக்கள் அறிந்து கொள்ள கிருபை செய்யுங்கப்பா பிதாவே. வேதத்தின் மகத்துவங்களை நீங்கள் எழுதி கொடுத்தீங்களப்பா பிதாவே. அவர்களோ அந்நிய காரியமாக எண்ணுகிறதை நீங்கள் பார்க்கிறீங்கள் ஐயா இயேசு ராஜாவே. வேத அறிவில்லாமல் தேசங்கள் மக்கள் தேச தலைவர் சங்காரமானதை பார்க்கிறீங்களே இயேசு ராஜாவே. தேவனே கிருபை செய்யுங்கப்பா. ஒரு வார்த்தை சொல்லுங்களப்பா இந்த மக்களுக்கு. உம்முடைய ஆவிய ஊற்றுமையா மாம்சமான யாவர் மேலும் என் தேவனே. கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் ஆவிய ஊற்று என்று வாக்கள் தன் தேவனே. இஸ்ரேல் மக்கள் மீது உம்முடைய ஆவிய ஊற்று அக்கினியை போடும் அப்பா. ஈரான் மக்கள் மீது உம்முடைய ஆவிய ஊற்று அக்கினியை போடுங்கப்பா பிதாவே. எல்லா பிரிவினையின் ஆவியல், வஞ்சிக்கிற ஆவியல், மதங்களுக்கு பின்னாக இந்த கிரியசர் ஆவியல் எல்லாம், பொய்யின் ஆவியல் எல்லாம் நிர்மூலம் என்று சேர்ந்து போவதாக. தேவனே நீங்கள் விட்டு போன அந்த சமாதானத்தை இஸ்ரேல் தேசத்துக்கு கொடுங்கப்பா. ஈரான் தேசத்துக்கு கொடுங்க, யுக்ரைனுக்கு கொடுங்க, ரஷ்யாவுக்கு கொடுங்கப்பா. ஒவ்வொரு மக்கள் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் நீங்கள் விட்டு போன சமாதானத்தை கொடுங்களப்பா இயேசு ராஜாவே. கல்வாரியின் பரிசுத்த இரத்தத்தால் இவருடைய பாப சாப அக்கிரமங்களை கழுவுங்க, மன்னியுங்கப்பா. அக்கிரமங்களை எல்லாவற்றையும் சிலுவையில சுமந்து தீர்த்தீங்களப்பா. பாவத்தை சிலுவையில சுமந்து தீர்த்தீங்களப்பா பிதாவே இயேசு ராஜாவே. தேவனே கிருபை செய்யுங்கப்பா. பரிசுத்த இரத்தத்தால் ஒவ்வொரு தேசத்து மக்களையும் தேவனே தேச தலைவர்களையும் கழுவி ரட்சியுங்கப்பா பிதாவே. ஓ நன்றி அப்பா பிதாவே. நன்றி அந்த தேவனே. எல்லா அழிவில் நின்று இந்த மக்களை மீட்டு ரட்சியுங்கப்பா பிதாவே. வான மண்டலங்களிலே இந்த கிரியசர பொல்லாத ஆவிகள் எல்லாம் நிர்மூலம் என்று சேர்ந்து போவதாக. தேசங்களின் வான மண்டலங்களில் இந்த கிரியசர பொல்லாத ஆவிகள் எல்லாம் நிர்மூலம் என்று சேர்ந்து போவதாக. அந்தகார லோக அதிபருடைய சகல கிரியலும் அப்பா தேசத்த அதிகாரிகள் மக்களை விட்டு வெளியேறுவதாக என் தேவன். உம்முடைய ஆவியை ஊற்றி இந்த மக்களை மீட்டு ரட்சியுங்களப்பா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் ஓ தேவனே இந்த பிசாசானவை ஜெயித்தான் சொன்னீங்களே ராஜாவே. அதுபோல் விசுவாசத்தினாலே ராஜ்யங்களை ஜெயித்தார் சொன்ன தேவனே, விசுவாச ஆவியினாலே நிரப்புங்கப்பா பிதாவே. ஓ ஜப ஆவியினாலே நிரப்புங்க. ஜபங்களை கேட்டு தேவனே தேசங்களை விடுதலை செய்யப்போவதற்காக, மக்களை ரட்சித்துக் கொள்ளப்போவதற்காக நன்றி அப்பா. நன்றி ராஜாவே. நன்றி அந்த தேவனே. சோஸ்திரம் ஐயா. இஸ்ரேல் மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே உம்முடைய விருப்பம், உம்முடைய சிந்தை, உம்முடைய விருப்பம் தேவனே. கிருபை செய்யுங்கப்பா. கிருபை செய்யுங்க ஆவியானவரே. அற்புதங்களை செய்யுங்க இஸ்ரேல் தேசத்திலே. அதிசயங்களை செய்யுங்கப்பா பிதாவே. இஸ்ரவேலின் தேவனே வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன் என்று பூமியுள்ள அனைத்து மக்களும் அறியத்தக்கதாக தேவனே அற்புதங்களையும் அதிசயங்களையும் அடையாளங்களையும் காண்பியுங்கப்பா பிதாவே. நன்றி அந்த தேவனே. உம்முடைய நாமம் என்றே மகிமைப்படுவதாக. உம்முடைய நாமத்தை உயர்த்த எந்த ஸ்தானத்திலும் நீங்கள் வந்தவளை ஆசீர்வதிக்கிறதுவனப்பா பிதாவே. இஸ்ரவேலை ஆசீர்வதியுங்களப்பா. இந்த மக்களை மீட்டரட்சியுங்கப்பா பிதாவே. ஓ நன்றி. அதே போல ஒவ்வொரு தேசத்து மக்களையும் ஆசீர்வதியுங்க, மீட்டரட்சியுங்க. நன்றி அப்பா. இந்த ஜெபத்தை கேட்டு நீங்கள் பதில் கொடுப்பதற்காக நன்றி இயேசு ராஜாவே. உம்முடைய சித்தத்தின்படி இருக்கிற ஒவ்வொரு ஜெப விண்ணப்பத்துக்கும் நீங்கள் பதில் கொடுப்பதற்காக நன்றி அப்பா. அதே போல் தேவனே இந்த சங்கம ஊழியத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் பொறுப்படும் அப்பா பிதாவே. இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் பொறுப்படும் அப்பா பிதாவே. மனிதர்கள் முகத்தை பார்க்கிறார்கள், நீங்கள் இதயத்தை பார்க்கிறது தேவனப்பா. யார் யார் நோயோடு, வியாதியோடு, வேதனையோடு, கண்ணீரோடு
தேவனே, சொல்ல முடியாத காரியங்களோடு இருக்கிறார்களோ இருதயத்தை பார்க்கிற தேவனே, நீங்கள் நம்முடைய வார்த்தையை அனுப்பி தேவனே அவளை குணப்படுத்துங்க, சமாதானத்தை கொடுங்கப்பா பிதாவே, ஆசீர்வதிங்கப்பா பிதாவே, சந்தானத்தின் மீது உம்முடைய ஆவியை ஆசீர்வாதத்தை ஊற்றுங்கப்பா பிதாவே, பாப சாப அக்கிரமங்களை மன்னிங்க இயேசு ராஜாவே. ஓ நன்றி. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், பூமிக்குரிய ஆசீர்வதிங்கப்பா பிதாவே. தேவனே, நிர்மலா சிஸ்டரோட குடும்பத்தை அப்பா பிதாவே ஆசீர்வதிங்க. கணவனை, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், மருமக்களை ஆசீர்வதிங்கப்பா. இந்த வீட்டுக்குள்ளே பரிபூர்ண சுகம் உண்டாவதாக, சமாதானம் உண்டாவதாக, ஆசீர்வாதம் உண்டாவதாக. சந்ததியின் மேலும் சந்தானத்தின் மேலும் ஆவியை ஆசீர்வாதத்தை ஊற்றுங்கப்பா பிதாவே. ஓ நன்றி அப்பா. அதே போல ஒவ்வொரு குடும்பங்கள் மீதும் உம்முடைய ஆவியை ஆசீர்வாதத்தை ஊற்றுங்கப்பா பிதாவே. கண்ணீரை துடையுங்க. கட்டுண்ட மக்களை கட்டவழ்த்தனங்கள் ஐயா. நொறுங்கின்ற இதயத்தோடு காயங்கட்டுங்கப்பா பிதாவே. எல்லா சோர்வின் ஆவிகள், பலவீனத்தின் ஆவிகள், பயத்தின் ஆவிகள் எல்லாம் மக்களை விட்டு வெளியேறுவதாக, குடும்பங்களை விட்டு வெளியேறுவதாக. உற்சாகத்தின் ஆவியினால், பலத்தின் ஆவியினால், அன்பின் ஆவியினால், உணர்வுள்ள ஆவியினால், நம்முடைய ஞானத்தின் ஆவியினால் ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா என் தேவனே. நன்றி ராஜாவே, நன்றி அப்பா. அதே போல பிரதரை ஆசீர்வதியும் ஐயா. செய்யும் ஊழியத்தை ஆசீர்வதியுங்கப்பா பிதாவே. கைட்டு சேர ஊழியங்களை ஆசீர்வதியுங்கப்பா பிதாவே. தேவனே, இந்த சங்க ஊழியத்தின் மூலமாய் கடந்து போற ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஆசீர்வதியுங்கப்பா பிதாவே. கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியுங்க. ஜனசிஸ்டரை ஆசீர்வதியுங்க. கணவன் பிள்ளைகளை ஆசீர்வதியுங்கப்பா பிதாவே. செய்யும் ஊழியங்களை ஆசீர்வதியும். யார் யார் மக்காய் ஊழியம் செய்கிறார்களோ தேவனே பிதாவே, அவர் உண்மையாய் உத்தமமாய் ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரையும் அக்கினி ஜுவாலையாய் மாற்றுங்கப்பா. வரங்களினாலும் வல்லமையினாலும் அபிஷேகத்தினாலும் நிரப்புங்கப்பா பிதாவே. நன்றி என் தேவனே, சோஸ்டம் அப்பா. எல்லா வேண்டுகோள்கள், விண்ணப்பங்கள், ஜெபங்கள் யாவையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபம் கேட்டு நிற்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமீன், 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 ஆமீன். உங்கள் ஜெபங்களை கேட்டவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து சகலத்திலும் நன்மைக்கு இதுவாய் செய்து முடிப்பாராக. ஆமென், ஆமீன், ஆமீன். அப்படியே ஒவ்வொரு குடும்பங்களோடு இருந்து ஆவிக்குரிய ஆசீர்வாதம், பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன், ஆமீன். நாங்கள் ஐரின் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். ஐரின், பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். சாரி வந்துட்டு போங்கள். கொஞ்சம் வேலையா இருக்கேன் சிஸ்டர், அதனால தான் எனக்கு சின்ன பிசினஸ் ஒண்ணு இருக்கு, அதனால கொஞ்சம் பிஸியா இருக்கிறேன். அதுதான், வேற ஒண்ணு. நீங்கள் எங்கள் தேசத்து இப்பிரபஞ்சத்தின் வேஷம் தரிக்காதபடி தேவன் தாமே ஒவ்வொரு மக்களையும், ஒவ்வொரு இனத்தையும், ஒவ்வொரு ஜாதியையும், ஒவ்வொரு பாசக்காரரையும் ஆண்டவர் மாற்ற வேணும் என்று சொல்லி தனக்குள்ளாய் அவர் மாற்றப்பட கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். ராஜாக்கள், தலைவர்கள், அதிகாரிகள் எல்லாம் இந்த பரிதானங்கள், எல்லா இச்சி அடக்கங்கள் அவர்களுக்குள்ளே வர கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, இரக்கத்தின் கிருபை இந்தவனே கொடான குடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. அப்பா, அந்த மாலை வேலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் முழுவதும் எங்களை பாதுகாத்தபடியால் நன்றி ராஜாவே. அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, தேசங்களை உமது கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரம். தேசத்தின் தலைவர்கள், ஜனங்கள், கர்த்தாவே, ஒவ்வொருவரையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரம் ஐயா. அப்பா, ஒவ்வொருவரும் மனம் திரும்ப தேவன் உதவி செய்ய தகப்பனே. அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, நன்றி ராஜாவே. அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஜனங்களுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை தேவன் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, இனங்களுக்கு இடையே கர்த்தாவே, அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரை, பிரிவினைகள் வராதபடிக்கு தேவன் நீங்க ஆளுகை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி, அப்பா, அந்த பிள்ளைகளுடைய இருதயத்தில எல்லாம் ஒரு மன மாற்றத்தை தேவன் உருவாக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ராஜாவே. அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, அப்பா, அந்த மன மாற்றத்தை உம்மால் மாத்திரம் கொண்டு வர முடியும் ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி, கர்த்தாவே, அப்பா, எலியாவுக்கு உணவை கொடுக்க கர்த்தாவே காகத்தின் இருதயத்தை மாற்றின தேவன் ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, விலங்குகளின் இருதயங்களை மாற்றக்கூடிய தேவன் நீங்க. இந்த ஜனங்களின் இருதயங்களை மாற்றுவது அப்பா லேசான காரியங்கள் ஆண்டவரே உமக்கு கர்த்தாவே. அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஜனங்களுடைய இருதயத்திலே தேவன்
நீங்க பேசுங்க, நீங்க இடைப்படும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா. அப்பா உண்மையான தேவனை கர்த்தாவே அறிந்து கொள்ள தேவன் உதவி செய்யுங்க. நீர் தான் உண்மையான தேவன் என்று அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அந்த பிள்ளைகள் பின்மாற்றத்திலே போய் விடாத படிக்க கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நீங்க அரவணைத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேசத்துக்கு தேசம் கர்த்தாவே அப்பா துரோகங்கள் கர்த்தாவே அப்பா அப்படியான கர்த்தாவே அநேக காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது கர்த்தாவே. அப்பா ஜனங்களுக்கிடையே கர்த்தாவே விரோதங்கள் கர்த்தாவே சண்டைகள் கர்த்தாவே இப்படியான காரியங்கள் எல்லாம் தேசத்திலிருந்து எடுத்து போடுங்க தகப்பனே. ஒவ்வொரு தேசத்திலும் கர்த்தாவே சந்தோஷம் சமாதானம் அன்பு நிலைத்திருக்க தேவன் நீ கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா உம்மால் மாத்திரம் இது எல்லாவற்றையும் செய்ய முடியும் ஆண்டவரே. ஆவியானவரே நீர் இந்த தேசங்களை ஆளுகை செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆவியானவர் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆவியானவர் ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் பேசும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உடைய வார்த்தையானது இருபுறம் கருக்குள்ள பட்டயமா இருந்து கர்த்தாவே ஒவ்வொருவருக்கும் வேண்டிய வார்த்தைகளை அனுப்பி தகப்பனே அப்பா அந்த பிள்ளைகள் மனம் திரும்ப தேவன் நீ உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா தேசத்துல இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் மனமாற்றம் அடைய தேவன் உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஜாதி மத பேதமின்றி கர்த்தாவே ஒற்றுமையா சமாதானமாய் இருக்க தேவன் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தேசங்களிலே இருக்கிற எல்லா குறைவுகளையும் தேவன் நிறைவாக்கி ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி நீர் அப்படி செய்ய போறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா எங்களுடைய ஜெபங்களுக்கெல்லாம் தேவன் பதில் கொடுக்கிறபடியா நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உடைய சுத்த கிருபையாய் இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எங்களை பேர் சொல்லி அழைத்திருக்கிறீரே அதற்காய் நன்றி ராஜாவே. அப்பா அந்த நேரத்திலும் கர்த்தாவே பாமுடைய பிள்ளைகள் கூடி ஜெபிக்க கர்த்தாவே ஆராதிக்க தேவன் கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அநேக காரியங்களுக்கு ஜெபிக்கத்தக்கதா எங்களை தேவன் ஏற்படுத்தி இருக்கிறபடியால் நன்றி தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உடைய வருகையில யாரும் விடாத படிக்க கர்த்தாவே தேசம் எங்கிலும் இருக்கிற எல்லா ஜனங்கள் அதிகாரிகள் கர்த்தாவே ஒவ்வொருவரையும் தேவன் நீங்க ரட்சிப்புக்குள்ளாய் கொண்டு வரும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா எங்களுடைய சங்கமம் வானொலியும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இதுல பணி செய்கிற ஒவ்வொருவரையும் தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. உங்களுடைய பிள்ளைகள் பேர குழந்தைகள் மருமக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க தகப்பனே. என்னென்ன தேவைகளோடு எதிர்பார்ப்புகளோடு இருக்கிறாங்களோ அவங்களுடைய எல்லா தேவைகளையும் தேவன் நிறைவாய் சந்தித்து கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா பிள்ளைகளுடைய திருமணத்துக்காய் காத்திருக்கிற ஒவ்வொருவருடைய காரியங்களையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். அதுக்கான தேவைகள் எல்லாவற்றையும் தேவன் நிறைவாய் சந்தித்து ஆசீர்வதிச்சு கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த இணைப்பில ஊழியம் செய்யற யாராவது சுகீனமாக இருப்பாங்களா இருந்தா கர்த்தாவே அவங்களுக்கு வேண்டிய நல்ல சுக பல ஆரோக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஐயா. நன்றி தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் மட்டுமாய் நடத்தினவரே கொடான கொடி ஸ்தோத்திரம். இதுவரை ஜெபித்த பிள்ளைகளை இனி ஜெபிக்க இருக்கிற ஒவ்வொருவரையும் நடத்துகிறவர்கள் ஒவ்வொருவரையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியா என்னை தாழ்த்தி உயர்த்தி இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமென். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் சகல வேலையிலும் கர்த்தர் கூட இருந்து சகல ஊழியத்திலும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன் ஆமேன். நன்றி சிஸ்டர். அப்படியே உங்க எல்லாரோடும் இருப்பார். ஆமேன். நாங்க கலாசீலன் அவர்களை வரவேற்று கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் ஜானட். நன்மையும் பிரியமும் அறிவுள்ள சித்தமும் இன்னதென்று எல்லா தேச தலைவர்களும் அறிந்து உணர்ந்து ரட்சிப்பை காண கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. அன்பும் இரக்க நிறைந்த எங்கள் அருமை இரட்சகரே, உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் தேவனே. நீர் அன்பு நிறைந்த தெய்வம் அப்பா, கிருபை நிறைந்த தெய்வம் அப்பா, தயவு பெருத்தவர் அப்பா. பரிசுத்தரே 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 என்று சொல்லி உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் தேவனே. நீர் பெரியவர் அப்பா, நீர் தகப்பனப்பா, நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் அப்பா. உமக்கு முன்பாக நாங்கள் எங்களை தாழ்த்தி எங்களை சுத்திகரித்து ஆண்டவரே கர்த்தாவே நீர் விரும்பத்தக்கதாக அப்பா கர்த்தாவே எங்களுடைய விண்ணப்பங்கள் ஒவ்வொன்றுக்கும் நீர் ஜெயம் தருகிறதற்காக உமக்கு நன்றி, தர போறதற்காக உமக்கு நன்றி அப்பா. கர்த்தாவே கடந்த 6 மாதமும் எங்களை கண்மணி போல பாதுகாத்தீங்களே அப்பா. ஏசப்பா ராஜாதி ராஜாவே,
நீர் பெரியவராயிருந்த நன்மையிலே தீமையிலே சுகவீனத்திலே பலவீனத்திலே சோர்விலே அசதியிலே ஆண்டவரே எல்லாவற்றிலும் கூட இருந்து பலத்தாலும் சத்துவத்தினாலும் ஆண்டவரே சுகத்தாலும் ஞானத்தினாலும் அன்பும் பலனும் தெளிந்த புத்தியினாலும் நிறைத்து ஆண்டவரே போக்கிலும் வரத்திலும் கூட இருந்து பாதுகாத்து ஆண்டவரே அப்பா நீர் வழி நடத்தி வந்த என் தேவாதி தேவனுக்கு நன்றி ராஜா. தகப்பனே கர்த்தாவே ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவே ஆண்டவரே இந்த காலங்களிலே ராஜா எங்கு பார்த்தாலும் மரண ஓலங்களும் ஆண்டவரே அப்பா டெங்கு காய்ச்சல்களும் ஆண்டவரே அப்பா ஆஸ்பத்திரிகள் நிறைந்து வழிகிறது என்று சொல்லுகிறார்கள் அப்பா. இயேசுவே அப்பா தகப்பனே ஐரோப்பா நாடுகளிலே வெப்பம் அதிகரித்து இருக்கிறது ராஜா. ஆண்டவரே மிடில் நாடுகளிலே யுத்தம் நடக்கிறதப்பா. தகப்பனே கர்த்தாவே இயேசுப்பா இந்த ஆப்பிரிக்கா நாடுகளிலே நடக்கிறதான வெப்ப காலநிலைகள் யுத்தங்கள் சூடான்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே இயேசுவே. ஆனாலும் உம்முடைய கிருபையும் தயவும் உம்மை நடத்துகிறதே ராஜா. அதற்காக உமக்கு நன்றி அப்பா. இவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் கேள்விப்படுவீர்கள் என்று சொன்ன வார்த்தையின் படி ராஜா அப்பா இந்த நாடுகளிலே நடக்கிறதான அசம்பாவிதங்களும் ஆண்டவரே அப்பா யுத்தங்களை ஆயத்தப்படுத்துகிறதும் ஆண்டவரே ஒரு நாட்டுக்கு ஒரு நாடு விரோதமாக எழுந்து நிற்கிறதையும் ஆண்டவரே அப்பா ஆயுதங்களை தரித்தவர்களாக நிற்கிறவர்களையும் என் தேவனே நீங்க கண்ணோக்கி பார்க்கிறீங்க ராஜா. இயேசுவே கர்த்தர் தாமே இந்த நாட்களிலே உம்முடைய சத்தியத்தையும் உம்முடைய அன்பையும் உம்முடைய வார்த்தையையும் தரித்தவர்களாக நிற்க இந்த தேசத்துக்கும் மக்களுக்கும் ஆண்டவரே அதிகாரிகளுக்கும் அரசாங்கங்களுக்கும் அந்த ஞானத்தை கொடுத்து ஆண்டவரே தேசங்களை சொத்துக்களை மக்களை அழிக்காதபடி ஆண்டவரே அப்பா கர்த்தாவே மிகுந்த சாந்தத்தோடும் அன்போடும் ஆண்டவரே தேவனுடைய சமாதான வார்த்தையின்படி இவர்கள் ஒரு நாட்டுக்கு ஒரு நாடு ஆண்டவரே பேசி தீர்த்து ஆண்டவரே கர்த்தாவே தேசங்களை கட்டி எழுப்பி ரட்சிப்பை காண கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. ஒவ்வொரு நாட்டு எல்லை எங்கும் ஆண்டவரே உம்முடைய தேவ தூதர்கள் முன்னின்று நடத்துவார்களாக. பிசாசு போடுகிற தந்திரங்கள் பிசாசுகள் போடுகிற ஆண்டவரே எண்ணங்கள் சிந்தனைகள் ஆண்டவரே அப்பா கொடூர எண்ணங்கள் தந்திரமான காரியங்கள் பொய்யின் வார்த்தைகள் ஆண்டவரே அப்பா கள்ளம் கபடம் வைத்துக்கொண்டு ஆண்டவரே அப்பா மக்களையும் தேசத்தையும் ஆண்டவரை அழிக்க நினைக்கிற இந்த தந்திரங்கள் யாவும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அழிந்து போவதாக கர்த்தாவே. அப்பா தேவனே நினிவே பட்டணத்துக்கு இறங்கின தெய்வம் ஆண்டவரே அப்பா ஒரு நீதிமானின் நிமித்தம் ஆண்டவரே அந்த பட்டணம் அந்த தேசம் ரட்சிக்கப்படுமே பாதுகாக்கப்படுமே ராஜா. ஒரு தேசத்திலே ஒரு நீதிமான் இல்லையோ ராஜா. இயேசுவே தகப்பனே நீங்க பார்க்கிறீங்களப்பா. ஒரு நீதிமானை எழுப்புங்கப்பா. ஒரு மோசேயை ஆண்டவரே உம்முடைய ஜனத்துக்காக எழுப்பினீரே அப்பா. தகப்பனே அப்பா நீர் மோசையோடு கூட இருந்து ஆண்டவரே செய்த அற்புதங்கள் அடையாளங்களை கண்டு கர்த்தாவே அந்த பார்வோனும் எகிப்தியரும் கர்த்தாவே பட்ட ஆண்டவரே பயமும் நடுக்கமும் இந்த நாட்களிலே வரும்படியாக ஒரு மோசையை ஒரு பவுலை எழுப்பும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே ஒவ்வொரு தேசத்துக்கும் நீர் ஒவ்வொரு ஆண்டவரே 1 கோடி தேவ தூதர்கள் உண்டு ராஜா. அந்த தேசங்களிலே அந்த தேவ தூதர்கள் உலாவட்டும் ராஜா. எல்லை எங்கும் உம்முடைய சேனைகள் உலாவட்டும். காவலாளர்கள் நிறைவாக உலாவட்டும் அப்பா. இந்த அரசாங்கத்தின் அதிபர்கள் மத்தியிலே ராஜாக்கள் மத்தியிலே ஆண்டவரே பெரிய நாடுகள் என்று சொல்லுகிற ஆண்டவரே அவர்களுடைய இருதயங்களிலே நீர் கர்த்தாவே பேச வல்லவரப்பா. நீர் ஆண்டவரே நேபுகாத் நேச்சரோடு பேசின தெய்வம் ஆண்டவரே எப்படியாக அவரை கர்த்தாவே ஆண்டவரே பேசி அவருடைய பெருமையை அளித்த தெய்வம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஆண்டவரே ஆவியானவர் இன்றைக்கும் நீர் உலாவுகிற தேவனாக இருக்கிறபடியினால் உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் சிருஷ்டித்த பூமி ஆண்டவரே. இந்த பூமியிலே ஆண்டவரே பஞ்சங்களும் கொள்ள நோய்களும் ஆண்டவரே அப்பா எத்தனையோ விதமான நோய்களினாலே ஆண்டவரே பிள்ளைகள் ஜனங்கள் கர்த்தாவே ஜாதிகள் அழிந்து போகிறார்களே அப்பா. இலங்கை தேசத்திலே ஆண்டவரே 54,000 பேருக்கு இந்த டெங்கு வந்திருக்கிறதா ஆண்டவரே கேட்கிறோம் ஆண்டவரே செய்தியிலே.
அப்பா எங்களுடைய தேசத்தையும் ஒரு விசை மன்னித்து ஆண்டவரே அப்பா அங்கு நடக்கிறதான சகல கொள்ள நோய்களிலும் இருந்து ஆண்டவரே நீங்கள் பிள்ளைகளை விடுவித்து பாதுகாத்து கொள்ள வேண்டுமாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆனாலும் மனம் திரும்புகிற பிள்ளைகளாக, ரட்சிப்பை காணுகிற பிள்ளைகளாக, அரசாங்கமோ அதிபர்களோ ஆண்டவரே ராஜாக்களோ ராணிமாரோ எல்லாரும் மனம் திரும்ப வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஆடு மாடு கூட நினிவேயிலே ஆண்டவரே உபவாசத்திலே தரித்திருந்து கர்த்தாவே நினிவேயை பாதுகாத்தது போல இன்றைக்கும் எல்லா நாடுகளும் தீவுகளும் ஆண்டவரே கர்த்தாவே ஒருமனப்பட்டு முழங்கால் படியிட்டு தேசங்கள் பாதுகாக்கப்படவும் ஆண்டவரே இந்த கொள்ள நோய்கள் கொடிய நோய்கள் ஆண்டவரே யாவும் அழிந்து போகும்படியாகவும் ஜெபிக்கிறேனப்பா. ஆண்டவரே உமக்கு பயப்படுகிற பயத்தின் நல்ல ஆவியை ஒவ்வொரு ஆண்டவரே ஜனங்கள் மத்தியிலும் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். பின் மாறிய ஊற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். வாலிப பிள்ளைகள் மத்தியிலே ராஜா ஆண்டவரை வேண்டாத அசுத்த கிரியைகளில் இருந்து அசுத்த காரியங்களில் இருந்து கர்த்தருடைய கரம் பிள்ளைகளை நடப்பித்து தேசத்தையும் குடும்பத்தையும் பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா ஆண்டவரே அப்பா உம்முடைய சத்தியத்தை அறையிலே கட்டினவர்களாக எழுந்து நின்று ஆண்டவரே தேசத்திற்காக முழங்கால் படியிட்டு அப்பா பிதாவே என்று உம்மை நோக்கி கூப்பிட்டு ஆண்டவரே ரட்சிப்பை காண வைக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவனே நீர் பெரியவரப்பா, நீர் பரிகாரியாகிய கர்த்தராக இருக்கிறீர் ஆண்டவரே, நீர் சமாதான பிரபுவாக இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே இன்றும் ஆண்டவரே நீர் சுற்றி திரிந்து ஆண்டவரே சொஸ்தமாக்கவும் சுத்தமாக்கவும் ரட்சிப்பை கண்டடையத்தக்கவும் ஆண்டவரே அப்பா நீர் வல்லவராக இருக்கிறீரப்பா. ஆண்டவரே உம்முடைய வல்லமை வரும் பொழுது ஆண்டவரே கர்த்தாவே எல்லாம் நொறுங்கி போகுமே ராஜா. அப்பா அப்படிப்பட்ட வல்லமையுடைய ராஜாதி ராஜாவாய் வீட்டிருக்கிறீங்களே ராஜா சிங்காசனத்திலே. அப்பா பூமிக்காக எப்பொழுதும் கண்ணோக்கமாய் இருக்கிற என் தெய்வமே இயேசுவே, பரிகாரியாகிய கர்த்தாவே, கண்மலை ஆகிய என் தேவாதி தேவனே, ஒரு விசை ஆண்டவரே இந்த தேசங்களையும் கண்டங்களையும் கண்ணோக்கி பார்த்து ராஜா சபைகள் எழுந்து பிரகாசிக்க உதவி செய்யுங்கப்பா. சபைகளிலே வல்லமைகள் ஊற்றப்படுவதாக ராஜா. வல்லமைகள் ஊற்றப்படட்டும் ஆண்டவரே, பின்மாரியை ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. மேக ஸ்தம்பமாய் இறங்கின தெய்வம் நிற்க கூடாதபடி கர்த்தாவே சபையை ஆண்டவரே நிரப்பின தெய்வம் இன்றைக்கும் ஆண்டவரே கர்த்தாவே சபைகள் அப்படிப்பட்டதாக இருக்க கர்த்தர் உதவி செய்வீராக தகப்பனே. கர்த்தாவே இந்த சபைகளை கூடாக கிராமங்கள் பட்டணங்கள் நாடுகள் கண்டங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. ஜாதியிலும் ஒன்றுமில்லை, கலரிலும் ஒன்றுமில்லை. என் தேவாதி தேவனாகிய ஆண்டவரே தேவனுடைய பிள்ளைகள் தான் ஒருவரே ராஜா. அப்பா அப்படிப்பட்ட நாடுகளாக நீர் பிள்ளைகளையும் ஜனங்களையும் அரசாங்க அதிபர்களையும் அரசாங்கத்தையும் ராஜா குடும்பத்தையும் உம்முடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து இந்த கொள்ள நோய் கொடிய நோய் பஞ்சங்கள் வராத வண்ண நீர் பாதுகாத்து சமாதான பிரபுவாக உலாவி ஆண்டவரே அப்பா எல்லாருக்குள்ளும் ஆண்டவரே சமாதானம் அன்பு சுகம் விடுதலை ஆரோக்கியம் வரும்படியா ஜெபிக்கிறேன் அப்பா. தகப்பனே ஒவ்வொரு ஜெபங்களையும் கேட்கிற தெய்வமே, உமக்கு முன்பாக வந்து நின்று பரிந்து பேசுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்ணோக்குகிற தெய்வமே அப்பா. தகப்பனே நீர் இந்த விண்ணப்பங்கள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொன்றையும் ஆண்டவரே ஆமென்றும் ஆமேன் என்றும் தந்து ஆசீர்வதிக்க போறதற்காக நன்றி அப்பா. கர்த்தாவே இந்த நிர்மலா குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இவ்வளவு வாஞ்சியோடு கர்த்தாவே இலங்கை தேசத்துக்காக எங்களுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே கர்த்தாவே சகோதரன் சகோதரி திரும்பவுமாக வந்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தை உயர்த்த ஆண்டவரே சத்துவத்தை பலத்தை கொடுத்து வழிநடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே நேற்று சகோதரி ஜனட் ஜபித்தது போல ஆண்டவரே அநேக நாட்களாக ஏமியை காணவில்லை அப்பா. எங்களை மறவாமல் எங்களுடைய குடும்பத்தையும் எங்களையும் ஆண்டவரே அப்பா கர்த்தாவை பேர் சொல்லி அழைத்து ஆண்டவரே ஜெபத்திலே வைக்கிற பிள்ளையை நாங்களும் வைக்கிறோம் ஆண்டவரே அப்பா. எல்லா தடைகளையும் நீக்கி எல்லா பலவீனங்களையும் நீக்கி ஆண்டவரே உற்சாகத்தின் ஆவியோடு ஜெப ஆவியோடு பிள்ளையை இந்த இடத்திலே திரும்பவுமாய் நீர் கொண்டு வந்து நிறுத்த வேண்டுமாய்
ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் கேட்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாக அருள் செய்கிற என் தெய்வத்திற்கு நன்றி சொல்லி ஒரு விஷயங்களையும் தாழ்த்தி உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் இன்னும் நிற்க, காலூன்றி நிற்க எங்களுக்கு உதவி செய்யும்படியாக எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமேன், ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் கூட இருந்து பிள்ளைகளோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமேன், 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 ஆமேன். அப்படியே உங்களையும் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். நான் தொடக்கத்தை இந்த முடிவரை ஆவியானவர் எங்களுக்கு நடத்தி தந்தார். நாளைய நாளும் கர்த்தர் கூட இருந்தார். இந்த மாதம் முழுவதும் மகளோடு கூட இருந்த எங்கள் ஜெபங்களை கேட்டு தேசத்திலும் மக்கள் மத்தியிலும் ஒரு விடுதலையும் கொடுத்திருக்கிறார். அதுக்காக ஸ்தோத்திரிப்போம். நான் ஜெபத்தோடு கூட முடித்துக் கொள்ளுகிறேன். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். தகப்பனே, ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களை கேட்டீரப்பா. இந்த மாதம் முழுவதும் எங்களை நடத்தி சென்றீரப்பா. ஒவ்வொரு மணித்தியாலும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு ஆண்டவரே கர்த்தாவே எல்லா நாட்களிலும் நடத்தி சென்றீர். அதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சங்கம வானொலிக்காய், லேசியண்ணா மனைவி பிள்ளைகள் சந்ததிக்காய் நான் உண்மை ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. அவர்களுக்கு கொடுத்த தரிசனத்திலே நீ பல்கி பெருக செய்கிற தேவன் ஆண்டவரே. அப்பா, உம்மை ஸ்தோத்திரித்து துதித்து நான் நிற்கிறேன் கர்த்தாவே. அங்கு ஊழியன் சொல்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் சபையால் நடத்துற பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து கர்த்தாவே அவர்கள் பல்கி பெருக கர்த்தாவே உம்முடைய கிருபையின் கரம் தாங்கும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா ஆண்டவரே, வினோவுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வினோ வந்து ஜெபிக்க முடியலையப்பா ஆண்டவரே கர்த்தாவே. பிள்ளைக்கு அநேக பொறுப்புகள், அநேக வேதனைகள், அநேக கஷ்டங்கள், அநேக துன்பங்கள், அநேக உதவிகள் தேவை ஆண்டவரே. அந்த பண தேவைகள், பொருள் தேவைகள் ஆண்டவரே, ஆட்கள் தேவைகள், உதவி தேவைகள் எல்லாவற்றையும் நீ சந்திக்க வல்லவரையா ஆண்டவரே. இயேசுமாவுடைய திருமணத்துக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. என்ற தகப்பனே, அந்த நாளிகை அந்த திருமணத்தை செய்து கொடுக்க போகிற ஆண்டவரே பிள்ளைகளை நீ பரிசுத்தப்படுத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் இருவரும் ஆண்டவரே பரிசுத்த வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வரும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்தும் அந்த வாழ்க்கையிலே ஆண்டவரே நிலைத்து ஆண்டவரே உமக்கு ஆசீர்வாதமாய் நிற்கக்கூடிய பிள்ளைகளாய் கர்த்தாவே, கணவனும் மனைவியுமாய் இணையக்கூடியதாய் கர்த்தாவே, ஒரு அன்பின் ஊற்று அவர்களுக்குள்ளே பிறக்கக்கூடியதாய் கர்த்தாவே நீர் மாற்றும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, வினோவோடும் கூட இருந்து கர்த்தாவே இந்த நாட்களிலும் விளவீன நேரங்களிலும் நீர் கூட இருந்து வழி நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, வந்து ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். வேறாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீர் இவர்களுடைய தேவைகள், இவர்களுடைய வாஞ்சைகள், இவர்களுடைய விருப்பங்கள் என்ன என்று அறிந்திருக்கிறீரப்பா. அவைகளுக்கு நீர் அவைகளை கொடுத்து ஆசீர்வதியும் கர்த்தாவே. ஆண்டவரே தகப்பனே, நன்மையும் பிரியமும் ஆண்டவரே பரிபூர்ண சித்தத்துக்கு நேராய் நீ நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஏமிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. பிள்ளையோட சத்தத்தை ஒலிக்க வைப்பீராக கர்த்தாவே. பிள்ளைக்கு இருக்கிற பலவீனம் என ஆண்டவரே வியாதியா இருந்தாலும் என் தேவனே பிள்ளைய கொண்டு வந்து நிறுத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கர்த்தாவே. ஆண்டவரே தகப்பனே, உடைய மகிமையினால் பிள்ளையை நிரப்பி வைத்திருந்தீரப்பா. எந்த குறைவுமின்றி கர்த்தாவே, குறைவிருந்தாலும் நிறைவை கொடுத்து நிரப்பி வைத்திருந்தீர். அந்த வாயின் சத்தத்தை ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்துக்காக ஜெபிக்கிற அந்த மகிமையை கர்த்தாவே, அந்த ஆண்டவரே நீர் அந்த சகோதரியை கொண்டு கர்த்தாவே நீ செய்த எல்லா காரியத்துக்காய் நன்றியப்பா. தொடர்ந்து உள்ள செய்யக்கூடிய ஒரு நல்ல இருதயத்தையும் சிந்தியும் சிறுஸ்ரீயும் ஆண்டவரே, இல்லாததை உருவாக்குற தேவன், காணாததை காண வைக்கிற தேவன் ஆண்டவரே. பிள்ளைக்காய் நீர் மனதுருகும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். மனுஷன் முகத்தை பார்ப்பான் ஐயா, ஆந்திரியங்களை ஆராய்ந்திர தேவன் நீர் ஒருவர் தான் ஆண்டவர். உம்முடைய கரத்திலே உமக்கு ஒத்தாசை வரும் அற்புதமாய் ஆண்டவரே இந்த சோதரியை நீர் நிறுத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் பொறுப்பேறும் கர்த்தாவே. இன்றைய நாள் வந்து ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறோம் ஐயா. நீர் பொறுப்பேறும். சகல துதிகன மகிமை உமக்குரியது உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். ஆமீன், ஆமீன். இதுவரை நேரம் இணைந்து ஜபித்த தொகுத்து வழங்கிய சௌரி ஜானட் அவர்களையும் அதே வேளையில் இணைந்து ஜபித்த ஒருவரையும் அதிகால வேளையிலே, கால வேளையிலே, மாலை வேளையிலே, இரவு வேளையிலே இணைந்து ஜபித்து ஆசீர்வதித்திருக்கிறீர்கள். உங்களுடைய ஜபங்கள்
கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் எங்களுடைய ஜெபங்கள் புறப்படும் முன்னமே கர்த்தர் தேவைகளை காரியங்களை அறிந்திருக்கிறார். நிச்சயமாக அவர் அந்த ஜெபங்களுக்கு பதில் தருவார். நிச்சயமாக பல்வேறு காரியங்களை அவர் வழி நடத்துவார். ஆமேன். ஏற்ற காலத்திலே அவர் இந்த பூமியிலே வந்தது போல ஏற்ற காலத்திலே சகலத்தையும் அவருடைய சித்தப்படி வழி நடத்துவார். கர்த்தருடைய கரத்தில் எல்லா ஜெபங்களையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் புதன்கிழமை நாளைக்கு ஹாலிடேயாக இருக்கிறது. அந்த வேலையில் சௌரி ஜனத் நீங்கள் செய்ய போகிறீங்களா? அப்படி இல்லை என்றால் நாங்கள் தேர்ஸ்டே ஓகே. நீங்கள் வழி உங்களுக்கு ஓகே நான் செய்வேன். நீங்கள் வழி நடத்துங்களம்மா. நான் நினையாவிட்டாலும் நீங்கள் வழி நடத்துங்கள். கர்த்தர் வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே உடனே கூட இருந்து வழி நடத்துவாராக. இன்றைய நாளிலும் நாளை ஹாலிடே ஆனபடியால் எங்களுடைய ஆஃபீஸில் அவர்கள் ஓப்படுத்தி விட்டார்கள். நான் தான் காவண்ணவனும் அந்த வயலே கர்த்தர் வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து வழி நடத்துவாராக. கர்த்தர் சித்தமானால் வியாழக்கிழமை சந்திப்போம். அதுவரை இந்த வசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி. காட் பிளஸ் யூ. ஆமீன். ஆமென். ஆமீன். ஆமீன். இணைந்து நேரம் இணைந்து எங்களுடன் இணைந்திருக்கிற சகோதரி சாந்தி, சகோதரி கனகாசீலர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு வருகிறோம். நன்றி. காட் பிளஸ் யூ ஆல். ஆமீன். ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒருவரையும்